வணக்கம் தமிழீழம் வானொலி நேயர்களே, மற்றுமொரு அரசியல் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2021 இன்று பிரித்தானியா பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 25 எம்பிக்கு கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணின ஒரு டிபேட் ஒன்று நடைபெற்றது. ஒரு விவாதம். அந்த விவாதத்தை பற்றியும் அதனுடைய பெறுபேறுகள் என்ன மாதிரி எங்களுக்கு இருக்க போகின்றதை பற்றியும் பேசுவதற்காக ஏதாவது மாற்றங்களை இது கொண்டு வந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி. ஆனால் இந்த அரசியல் விவாதத்தில் நாங்கள் பார்த்தால் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட எங்களுக்கு நடந்தது, 10 எம்பி கிட்ட பாராளுமன்றத்தில் எங்களுக்கு நடந்தது இன அழிப்புன்றதை கூறியிருக்கணும். அது ஒரு விதத்தில் 1-2 பேர் தான் முந்தின காலத்தில் சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ கூட பேர் அதை சொல்கிறதுக்கு முன் வந்திருக்கணும். ஆகையால் இன்னொரு விஷயமும், சில எம்பிஸினுடைய கருத்துக்களை பார்க்கும்போது நாங்கள் எம்பிஸோட ஓரளவு ஒர்க் பண்ணினால் அவர்கள் நாங்கள் என்னத்தை பாராளுமன்றத்தில் சொல்ல போயினோமோ அதில் ஒரு நான் நினைக்கிறேன் லூசியாம் எம்பி நினைக்கிறவா அவள் வந்து அம்பிகை செல்வகுமார் அவருடைய போராட்டத்தை அப்படியே கொண்டு வந்து வாய்ச்சார். அப்போ அந்தளவுக்கு எவ்வளவு நாங்கள் சொல்லுகின்ற கருத்தை அப்படியே கொண்டு போய் ஒப்பிக்கக்கூடியவர்களும் பாராளுமன்றத்துக்குள் இருக்கின்றார்கள் என்ற முறையில் நாங்கள் எவ்வளவுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோட வருங்காலங்களில் எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் எப்படி வேலை செய்ய போவோம்ன்றதை பொறுத்தது தான் இந்த விவாதத்தை பார்க்கலாம். அத்துடன் இந்த விவாதத்தில் பங்கு பற்றிய பலரும் பங்கு பற்றியிருந்தார்கள். எங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகமாக தமிழர்களோட வாழ்ந்தவர்கள். ஆனால் 72 எம்பிஸை வந்து இந்த ஓல் பார்ட்டி பார்லிமெண்ட்ரி குரூப்புக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் சில பல நேரம் காரணமாக எவ்வளோ பேர் தான் வந்திருக்கணுமோ தெரியல. ஆகையால் நாங்கள் அதில் இந்த பேர் தான் பங்கு பற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்கிறதும் பார்க்க இந்த எம்பிக்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட அந்த நேரம் வந்து சில பல அதன் காரணமாக 20-25 பேர் தான் பங்கு பற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பங்கு பற்றின அத்தனை பேருக்கும் உண்மையில் வந்து தமிழ் சமூகம் சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதில் ஒரு எம்பி கூட ஸ்ரீலங்கா ஓல் பார்ட்டி பார்லிமெண்ட்ரி குரூப்பில் இருந்தும் வந்து பங்கு பற்றி இருந்தார். அவரும் ஒரே ஒரு வசனத்தை சொன்னார். அதாவது வந்து 30-1 இருந்து இலங்கை பின்வாங்கினது வந்து அது தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை இது பண்ணார். அதே நேரம் வந்து இலங்கைக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருந்தார். பார்த்துருக்கலாம் சில வளப்பொழியாக அப்படி அவர் கருத்தை முன்வைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கமாகத்தான் இருந்தது. என்றாலும் அவர் இப்போது வந்து நாங்கள் முதலாவதாக சில பார்லிமெண்ட்ரி டிபேட்டை இதுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து அதுக்கு பிறகு கருத்தியலுக்கு போகலாம் நினைக்கிறேன். முக்கியமாக மினிஸ்டருடைய இதுவும் கடைசியாக மினிஸ்டர்டையும் மற்றது ஒப்போசிஷன் ஷடோ மினிஸ்டர்டையும் நாங்கள் பார்ப்போம். அதே நேரம் சிவோன் மக்களுடன் மற்றது கொஞ்சம் பேர்ட்ட பார்த்துட்டு நாங்கள் எங்களோட கருத்தியலுக்கு போகலாம் நினைக்கிறேன். Constituents on the road to truth, justice and accountability. 12 years that has presented them with so many challenges, so little progress and so much pain. The images of those final days of the Civil War are scarred on my memory. No one who saw could possibly forget. The mass violation of human rights left a stain of injustice on Sri Lanka. The world looked away, but today we will not. Mr. Deputy Speaker, I introduce today's debate by running through a decade-long quest for justice.
I will continue the last UN Human Rights Council resolution on Sri Lanka, a resolution the country themselves disappointingly withdrew from, and I will finish by highlighting the urgent need to strengthen the new resolution currently on the table in Geneva. Because the measure of success for global Britain comes not just in rhetoric, but in the actions that we take on the international stage, particularly in the face of international justice. But first, the history. In 2009, in the final few months of Sri Lanka's civil war, tens of thousands of civilians lost their lives. We all remember the horror of the Mullainwakkal massacre, the most recent peak of genocidal killings against the Tamil people committed by the Sri Lankan state. Current Prime Minister Mahinda Rajapaksa was president, and his brother Gotabaya, the current president, was Defence Secretary. They are the present-day link to the atrocities of the past. The bombing of the government-designated no-fire zone where Tamil civilians took refuge is as utterly horrifying today as it was those 12 years ago. As are the big findings of the expert, the government forces even systematically shelled hospitals. Mr. Deputy Speaker, Amnesty International estimates that since the 1980s, there have been at least 60,000 and as many as 100,000 cases of enforced disappearance in Sri Lanka, the vast majority from the Tamil community. These figures illustrate the scale of the suffering, the uncertainty surrounding the facts, and the urgent need for resolution. Members will have heard of the horror of rape, torture, and murder used during the Civil War. Stories of the mass violation of women's rights, stories that brought the UN Committee on the Elimination of Discrimination Against Women to urge investigations into sexual violence, stories we could never forget. But to this day, no one has been held accountable for international crimes committed, crimes that have led many to accuse the Sri Lankan government of genocide against the Tamil community. The pursuit of justice must now move decisively forward with more sincerity from the international community. The Human Rights Council meeting happening right now provides the perfect opportunity. Before turning to today's resolution, it is important to consider the resolution that came before. Passed in 2015 with the consensus of Sri Lanka, the previous resolution promised the establishment of a process of justice, accountability, reform and reconciliation. But 6 years on, and Sri Lanka has made clear that it has absolutely no intention of pursuing prosecutions or legal redress for war crimes. Their withdrawal from the process altogether could not have spelt this out more clearly. The little progress made rolled right back. The ongoing Human Rights Council meeting is our chance to finally secure progress, making clear that a country cannot fail to fulfil international commitments. To do so risks undermining the credibility of the Council as a mechanism of accountability. I turn to the current resolution to which the UK is a penholder. Mr. Deputy Speaker, it disappointingly falls short. First, there is no recommendation to pursue criminal accountability by referral to the International Criminal Court. I could barely believe my eyes reading the government's reasoning, citing insufficient Security Council support. Who are we to cast the veto for China or Russia before they have done so themselves? Our role on the international stage must be to send the loudest message that impunity will not be tolerated, not to preempt the inaction of other nations. Second, there is a clear need for an international, impartial and independent mechanism to investigate the most serious international crimes. The Minister may point to Resolution Operative Paragraph 6, but can he confirm whether preparation of files in order to facilitate criminal proceedings will be carried out in accordance with international criminal law standards? The resolution must absolutely clear the requirement to establish triple IM mechanism
to investigate allegations of war crimes, secure evidence, identify perpetrators, and prosecute those responsible. And the High Commissioner for Human Rights should continue to monitor and report on the human rights in Sri Lanka, providing recommendations to ensure justice for victims and accountability for perpetrators. To rely, as the Foreign Office argues, on the Sri Lankan government to investigate and prosecute all allegations of gross human rights violation is simply unrealistic, falling far short of our moral responsibility. Third, sanctions. Why haven't we applied sanctions against those credibly accused of gross human rights violations? The US has designated General Silva and his immediate family over his role in the extrajudicial killing of Tamils. It's an immediate step we could take, and the Minister cannot point to a veto as an excuse for our inaction. Yep. We must ensure a coherent approach to aid, trade, diplomatic and military engagement with Sri Lanka, consistent with the international obligations to human rights. It is long overdue. But it is the present day where I now turn. Mr. Deputy Speaker, human rights are again under attack in Sri Lanka, with President Rajapaksa waging a campaign of war. Many of those who face serious wartime abuse allegations have been appointed to senior government positions. Members of the Rajapaksa family hold nine ministerial roles, including 7 cabinet posts, managing almost a quarter of the budget. It's total control. President Rajapaksa even pardoned one of few members of the security forces to be convicted of human rights violations, Saja Sunanul Ratanaka. Unsurprisingly, considering his stated determination to protect so-called war heroes during the presidential campaign. This intimidation is perhaps best symbolised in January's demolition of the Mulikaval Memorial in Jaffna University. That same month, the High Commissioner for Human Rights' damning report warned that Sri Lanka was on an alarming path towards recurrence of grave human rights violations, calling on the Human Rights Council to take strong action to promote accountability and reconciliation. And it's not just the human rights of Tamils. The Rajapaksa government even insisted on forced cremation for those who had died from coronavirus, disregarding the religious beliefs of the Christians and Muslim communities in the country. The ongoing attacks on human rights is undeniable, and as a penholder to the resolution, the world will watch closely the strength of our response. Mr. Deputy Speaker, I look around the chamber and unless I'm mistaken, I cannot see the Foreign Secretary. Perhaps I shouldn't be surprised. He repeatedly declined to meet with the APPG for Tamils in the build-up to the Council meeting. Minister, with all due respect, where is he? Under the last Labour government, our Foreign Secretary personally flew to Sri Lanka at the end of the Civil War, pressing for a ceasefire. His absence not only today, but in the months leading up to the Human Rights Council meeting will be felt strongly by the Tamil community. And it is to them that I am turning before concluding. There are 500,000 Tamils across the UK. They are hard-working, respectful and dedicated community who have my utmost respect. We owe a debt of thanks to the huge number of Tamils working tirelessly on the front line of our NHS. I sincerely thank them, and I say loud and clear that however long the road to reconciliation may still be, we will keep fighting for justice and human rights until they are achieved. அடுத்ததாக நாங்கள் Dawn Butler என்னுடைய Thank you, Mr. Deputy Speaker. I'd like to thank the members for Mitcham and Morden for her warm and powerful opening to this debate.
the members for Carshalton and Wallington and Kingston and Surbiton for securing this debate. Mr. Deputy Speaker, Ambihai Selvakumar, also known lovingly as Ambi, is a director of the International Centre for Prevention of Genocide. Ambi was on hunger strike just recently in Kenton in Brent. She was on hunger strike in order to highlight the injustices currently in Sri Lanka. Ambi campaign, in her own words, is a demand for justice for the genocide of Tamils carried out by the Sri Lankan state. Ambi's protest sparked a number of solidarity hunger strikes across the northeast. I hope when the Minister gets to his feet that he will address Ambi's 4 demands, which are: 1. Recommend to the UN Security Council and the UN General Assembly that Sri Lanka be referred to the International Criminal Court and take steps to effectively investigate charges of war crimes and crimes against humanity and genocide. 2. Establish an international independent investigative mechanism, IIIM, akin to those established for Syria and Myanmar, which mandates the evidence of international crimes and human rights violations be collected and prepared for criminal prosecutions. She also states that a meaningful independent investigation must also have a strict timeframe. And 3, mandate the Office of High Commissioner for Human Rights to appoint a special rapporteur to continue to monitor Sri Lanka for ongoing violations and have an on-field presence in Sri Lanka. And the last, Mr. Deputy Speaker, recommend a UN-monitored referendum to determine the aspirations of the Tamil people in Sri Lanka, on the basis that northeast of Sri Lanka is the traditional Tamil homeland and the Tamils have a right to self-determination. I hope that when the Minister gets to his feet that he will address Ambi's demands. Thank you very much, Mr. Deputy Speaker. Thank you. Robert. Thank you, Mr. Deputy Speaker. And I declare an interest. In October 2020, the British Tamil Conservatives made a donation to the Harlow Constituency Conservative Association. In the final 5 months of the Sri Lankan conflict, it's estimated that between 40,000 and 70,000 civilians were killed. At the end of the war in 2009, some 280,000 Tamils remained incarcerated in barbed wire camps for years, with thousands of enforced or involuntary disappearances. Mr. Deputy Speaker, their relatives continue to search for their whereabouts and for justice. And 12 years on from the end of the armed conflict in Sri Lanka, little progress has been made to secure justice and autonomy for the Tamil community. Still, there is no real accountability. The Sri Lankan state continues to target the Tamil people in all aspects of their lives through surveillance, but by denying them of their livelihoods, physical security, education, economics, culture, healthcare, freedom of expression, and freedom of worship. In February this year, the United Nations High Commissioner for Human Rights, Michelle Bachelet, issued a report expressing deep concern at the situation in Sri Lanka. And she said, there are clear early warning signs of a deteriorating human rights situation and a significantly heightened risk of future violations. So I ask the Minister, what action is this government taking to prevent future cycles of violence and promote autonomy for the Tamil community in Sri Lanka, as forecasted in this latest report from the United Nations? In 2014, the UK led the international efforts that successfully passed a key resolution in the UN Human Rights Council to promote accountability, justice and reconciliation. In 2015, Sri Lanka agreed to co-sponsor a resolution to promote accountability, justice and reconciliation. But despite this pledge and repeated extensions to their deadlines by the UN Human Rights Council members, successive Sri Lankan governments have delayed and obfuscated at every turn. In 2019, Sri Lanka unilaterally withdrew from the resolution, walking away from its international obligations. The Sri Lankan government has repeatedly reneged on its pledges to investigate and prosecute wartime atrocity crimes.
Now is the time for strong international action, led by the UK once again, to secure justice for the Tamil community, recognition of the genocide, and a proper accountability mechanism. In February, tens of thousands of people joined one of the largest rallies in the Tamil homeland since the end of armed conflict in 2009. They marched for 5 days from the east to the north of the island, calling for justice. That same month, 500 British Tamil organisations wrote to our Foreign Secretary seeking an independent mechanism for evidence collection and the referral of Sri Lanka to the International Criminal Court. 12 long years have passed. I urge the Minister to listen to the Tamil community here in the UK and in Sri Lanka to recognise the genocide, secure justice for the Tamil community by taking on board the recommendation of the UN's High Commissioner for Human Rights and refer Sri Lanka to the International Criminal Court. Thank you, Mr. Deputy Speaker. And can I thank the Honourable Member for Mitcham and Morden for leading this debate. I'm proud to have worked with her for many years on the APPG, standing up for justice and human rights for Tamil people. Over those years, we've witnessed time and again the Tamil people being harmed by the Sri Lankan government and let down by the international community. Human rights are again under attack in Sri Lanka. Recent reports from numerous human rights organisations, as well as the UN High Commissioner for Human Rights, paint a disturbing picture. From the appalling treatment of Sri Lanka's Muslim and Christian communities during COVID, when the Sri Lankan government for months prevented burials of their dead in the traditional manner, to the continuing human rights abuses against the Tamil population across the island, things are getting worse as the international community wrings its hands. It is clear that domestic mechanisms for accountability in Sri Lanka have failed again in recent years. They just cannot be relied on. An international mechanism has always been needed to enable allegations of genocide, war crimes, and human rights abuses to be properly examined and investigated. Many of us have campaigned for such a mechanism for nearly 12 years since the end of the Civil War. Eventually, the United Nations Human Rights Council for Human Rights, the Sri Lankan government signed up to a mechanism, albeit one involving significant compromise by those of us who felt it didn't go far enough and who didn't trust the Sri Lankan government to deliver. Sadly, time has proven us right. The Sri Lankans didn't deliver on any of the promises made to the international community, and then last March walked away totally. It's clear the Sri Lankan government will just continue to deny, to delay, and to evade. That's why we urgently need a new international solution. The 46th session of the UN Human Rights Council is currently underway, giving the UK the opportunity to demand accountability in Sri Lanka. But regrettably, the draft resolution on Sri Lanka totally fails to rise to the challenge, even though the UK is a leader of the core group. As it stands, the draft resolution is too vague and lacks robust commitment to international accountability mechanisms. Section 6 in the resolution is simply far too weak. That's why Liberal Democrats continue to call on the UK government to work with international partners to ensure a proper international independent investigative mechanism to establish what is happening in Sri Lanka. There must be a robust international mechanism which ensures that evidence can be collected and files can be prepared for prosecution. The British Tamil community is growing frustrated at the lack of meaningful progress in finding justice, and I share this frustration. So it's time for the UK to also undertake bilateral actions to push for accountability. I've long called for an end to arms exports to Sri Lanka. With Sri Lanka listed as a human rights priority country in the Foreign Office's own recent annual human rights report, it's preposterous that arms exports are still not banned. And the government should look at Magnitsky-style sanctions against individuals involved in perpetrating human rights abuses. The truth is, Sri Lanka is part of the global struggle between the US and China. It's part of the geopolitics of our world. And it's time that democratic countries work together
to support the democratic and human rights of the Tamil people and stopped allowing the Sri Lankan government to become increasingly under the influence of Beijing. It's time we stood up for the human rights of the Tamil people. That is Liberal Democrat-இனுடைய தலைவர். Minister, the Conservative Party Minister. Of members' interests regarding a visit I made almost exactly a year ago to the UN HRC in Geneva to make the case for justice for the Tamil people. Terrible crimes were committed during the conflict in Sri Lanka. Over a decade later, as we've heard today, human rights abuses against Tamils persist. In a deeply worrying report in January, High Commissioner for Human Rights Michelle Bachelet highlights accelerating militarization of civilian governmental functions, reversal of important constitutional safeguards, and political obstruction of accountability, exclusionary rhetoric, and intimidation of civil society. Mr. Deputy Speaker, domestic initiatives to secure accountability for war crimes have failed to produce results, and Ms. Bachelet fears this entrenched impunity could contribute to past crimes being repeated. Not one of the individual cases identified by the UN as emblematic has led to a successful prosecution. In one of the few cases where a member of the military was convicted for murdering a Tamil, President Rajapaksa chose to issue a pardon. Some of those implicated in war crimes have even been appointed to senior positions. Over 40 civil society institutions have reported harassment and surveillance. Reporters Without Borders point to, quotes, an alarming resurgence in attacks on Tamil journalists. The Office of the UN High Commissioner continues to receive credible evidence of abductions, torture, and gender-based violence by security forces. The Prevention of Terrorism Act is still used to detain people years after the Sri Lankan state promised to repeal it. Driven forward by David Cameron's government, after his historic visit to Jaffna, the first by a major world leader, much hope centred on UN HRC resolutions 30/1 and 40/1. That Conservative-led government played a crucial role in securing those very, very significant resolutions. And ministers and officials under this present Conservative government continue to lead efforts to secure a tough new resolution at the HRC session underway as we speak in Geneva. Welcome progress has been made on that resolution, but the international community needs to match words and deeds. If they don't, this new resolution could run into the sand like the previous ones. So I call on the Minister today. It's time for the UK government to use its Magnitsky sanctions regime to target the men the UN believes are culpable for the atrocities that took place during the Sri Lankan Civil War. That is one of the key asks of my British Tamil constituents. And I believe that that could finally help break the deadlock and open the way for justice for Tamils and a better future for Sri Lanka. Thank you. அடுத்ததாக and a pleasure to follow the Honourable Member for Slough, whose remarks I agree with wholeheartedly. I declare my interest as an officer of the all-party parliamentary groups, both for Tamils, Sri Lanka, and chairing that for the Council of Sri Lankan Mosques. Now, the reality is that Sri Lanka was blighted and torn apart by a terrible, bloody civil war. And 12 years on from that ending, there are still many people who are unaccounted for. We don't know what happened to them, whether they were killed, whether they're in graves somewhere, or whether they dispersed around the world. Now, 9 years ago, I joined with others in visiting Sri Lanka ahead of CHOGM and seeing at first hand the work that was being done in Jaffna. And that heralded the visit then by former Prime Minister David Cameron,
which was deeply an historic visit. I saw at first hand the mine clearance that was going on, and also the clearance of areas for fishing, so that the Tamil people could return to being able to farm and to fish for their own population and for exports. My constituent, Ambahai Selvakumar, has been referred to earlier. She lives in Kenton in Harrow and has been on hunger strike in relation to seeking justice for the Tamil people. I hope her campaign will be successful, but I would caution her to say that her life is more important at the moment than ensuring that we get the British government and others around the world to shift their views. I would commend the report, which highlights the abuses which minority religions in Sri Lanka. Clearly something that we should all draw attention to, and I would commend as well the report by Real Other, who are an organisation that have put together the position in Sri Lanka. They took 32 days, right? It draws not just to the forced cremation issues, but also the other suffering that the Muslim minority are in Sri Lanka right now. Remember, most of the design, there are all sorts of atrocities against the minority Muslims across Sri Lanka. Now, the reality is that there is deeply religious persecution going on in Sri Lanka, where there's a majority, big majority of Buddhists against all the minority religions. I was recently able to lead a virtual delegation to the UN Human Rights Council on behalf of Cosmos, and actually draw attention of the Human Rights Council to the atrocities being subjected to the Muslim minority in Sri Lanka. It is key that the resolutions that the Human Rights Council are strengthened. And I would urge my honourable friend, the Minister, when he rises, to give a deep commitment to ensure that we act as a country to strengthen the resolutions and to make people, and particularly the leadership in Sri Lanka, face up to their responsibilities and ensure that religious persecution ends and that indeed the minority rights are protected. After all, that is one of our fundamental areas of international concern, and I hope that we will be leading the way rather than following. We now are, Mr. Speaker, after the end of the conflict in Sri Lanka, and the latest UN report on the country's human rights situation paints an extremely worrying picture. Since 2019, the situation in Sri Lanka has rapidly deteriorated. Widespread reports of torture and oppression, the reintroduction of the death penalty for certain drug offences, antagonistic behaviour such as demolition. And urgency of this debate cannot be understated. The current presidential administration of Sri Lankan President Gotabaya Rajapaksa and his brother Prime Minister Mahinda Rajapaksa stand accused of multiple historic and ongoing human rights violations. The administration continues to prevent any accountability from the Sri Lankan military, many of whose leaders stand credibly accused of innumerable war crimes in the Sri Lankan civil war. These leaders include Army Commander Shivendra Silva and Secretary of Defence Kamal Gunaratne, who are accused of deliberately shelling hospitals and civilians, involvement in sexual violence, extrajudicial executions and enforced disappearances. During the civil war, an estimated 100,000 people were forcibly disappeared. These disappearances have affected all communities, but the bulk of the victims were Tamils. Forced disappearances have also occurred in Sri Lanka before the war, when hundreds of students in the south of the country were disappeared, and in its aftermath. The vast majority of these cases remain unresolved, and attempts by relatives of the victims to attain justice have provoked visceral resistance from the Sri Lankan state. In February 2017, the relatives of the disappeared in the north and east, mainly Tamil women, began a continuous protest seeking the truth
about what happened to their loved ones, and at least 78 of the protesters have sadly passed away since the beginning of the protests without ever learning the truth about what happened to their families. There is at present no prospect that these families will ever know real accountability from officials responsible via the domestic justice system in Sri Lanka, whose independence has been severely compromised by the Rajapaksa administration. However, this does not mean we're without options to defend the human rights of Sri Lankan citizens. The US applied sanctions on Army Commander Silva for his complicity in human rights abuses in February last year. The UK should immediately follow in designating both General Silva and Secretary of Defence Gunaratne on the UK sanctions list. Furthermore, given the Sri Lankan military's continued complicity in preventing any real accountability for historic and ongoing crimes against humanity, we should immediately halt UK defence engagement with the Sri Lanka Armed Forces and withdraw our resident defence advisor in Colombo. This post was established in January 2019, and I quote, to hasten the development of a modern, accountable and human rights compliant military. But all the post is created as a legitimation mechanism for the Sri Lankan military and state. The UK has a long record of training Sri Lankan military and security forces on human rights issues, but there's no evidence of significant changes in the approach of the military to human rights, nor effective vetting or accountability in the army for those accused of serious human rights violations. The UK cannot remain complicit in these grievous crimes. If our engagement is truly aimed at preventing further human rights violations, it must take real steps to remind the Sri Lankan government that they cannot expect military engagement and support unless those human rights violations are addressed. Mr Deputy Speaker, in conclusion, I hope the UK government takes these considerations on board and acts accordingly, and I congratulate the Honourable Lady for securing this backbench business debate today. Thank you. Deputy Speaker, I agree with the Honourable Gentleman from Impford North. How many more times do we have to be here before we get firm action? I want to thank the Honourable Members who've secured this vitally important debate, and I also want to pay tribute to all my constituents and the community groups who have contacted me to express their views about the situation deteriorating in Sri Lanka. All of them, especially from the Tamil community, have impressed upon me the need for decisive international action to secure what? Just a peaceful and just future for the country. These next few days in the run-up to the UN Human Rights Council on Monday are critical to securing a meaningful international intervention that could lead to that better future. That's why I do support the call in this debate for urgent action from the highest levels of our government, in particular the Prime Minister and the Foreign Secretary, to ensure that the resolution is strengthened for Monday and also that the vote is overwhelmingly carried. And I urge the government to draw upon the full range of our diplomatic relationships, especially our friends in the Commonwealth countries in Africa and Asia. Many of us have been shocked but not surprised at the latest report in January on the situation in Sri Lanka from the UN Human Rights Commissioner. It sets out straightforwardly the litany of the concerns that our own constituents have drawn our attention to. The failure of the Sri Lankan government to address past human rights violations, the closing down of the space for independent voices, the intimidation of civil society alongside a deepening attitude of acting with impunity within the government, and a visible and increased militarization of the civil administration. And yes, the rise of ethno-nationalism and hate speech, and there clearly has been a concerted and targeted attack on the rights of Tamil and Muslim communities. And I repeat, or others have said, the seriousness of these issues means that the UK government must throw its full diplomatic weight behind the strengthening of the UNCR resolution and make sure that we follow it through the implementation. But it is vitally important, exactly as my honourable friend for Ilford North said, we should recognise that the adoption of the resolution does not preclude individual countries like ours from taking their own additional unilateral action. I believe that this country has a special responsibility for action as the
former colonial power. It was us who united the three kingdoms, one of them that was a Tamil kingdom, into one country, and then left in 1948. I want to go through the three distinct actions that the government should undertake, the UK government should undertake unilaterally. And this is the only way I think that we can prove we're serious about holding the Sri Lankan government into a regime to account. First, we've got to ensure that all trade and aid agreements with Sri Lanka are actually only granted following the full ratification and enactment of by the Sri Lankan government of the Human Rights Conventions of the UN, but also to fulfill their pledge to scrap the Prevention of Terrorism Act. Secondly, I support all those members who said that we should be using the Magnitsky provisions that we've recently put into legislation to ensure that we take action against those individuals that are accused of gross human rights violations. And then finally, yes, we've got to ensure that we fully fund and support bodies investigating human rights abuses, war crimes, and yes, indeed, making sure that we also bring onto the agenda the genocidal claims that were undertaken during the war in Sri Lanka. Earliest opportunity. The Honourable Gentleman has put his points on the record, and I think we should just... Situation should concern all of us. And I'd like to congratulate the Honourable Member for Mitcham and Morden for leading this debate. I've been contacted by a number of my constituents in Coventry North West, for whom the pain and suffering caused by the civil wars in Sri Lanka and the persecution of the Tamil community is still very real. And many of us have been contacted about the hunger strikes currently undertaken by Mrs. Selvakumar. The fact that Mrs. Selvakumar feels that this is the only way to get her voice heard is deeply saddening. The move away from the UN Human Rights Council resolution this past year by the government of Sri Lanka is very troubling, and the ongoing human rights issues in that country must be a priority for the government as they focus our foreign policy on the Indo-Pacific region. The 30-year civil war between the Sri Lankan government and the Liberation Tigers of Tamil Eelam saw continuous and terrible human rights abuses by both parties. When the war ended in 2009, it was hoped that finally Sri Lanka might find peace and a chance to reconcile and heal the divisions that have beset the country since independence. But progress has been slow and halting at best. And since the Sri Lankan government removed itself as a co-sponsor from the UN HRC resolution, there have been increasing concerns about their commitments to peace and justice. Trends emerging in this past year have represented a clear, early warning sign of a deteriorating situation of human rights in Sri Lanka. We have seen an acceleration of the militarization of civilian government functions, the erosion of the independence of the judiciary and key institutions, increased marginalization of the Tamil and Muslim communities, and even the destruction of a memorial to the victims of the war. There is ongoing impunity and obstruction of accountability for the crimes and human rights violations that have occurred. Victims and their family are calling out for international accountability, and the UN High Commissioner for Human Rights has requested that members of the UNHRC cooperate with victims and their representatives to investigate and indeed prosecute international crimes committed by all parties in Sri Lanka. Our government must commit to doing all that it can to make these crimes, to have these crimes investigated and the perpetrators prosecuted. The British government created the Global Human Rights Action Regime Act in order to prevent the impunity enjoyed by perpetrators of serious human rights abuses. So, will the government commit to using these sanctions to prevent further abuses in Sri Lanka? It has already announced a shift in foreign policy in the Indo-Pacific region, but our foreign policy and trade agreements must not come at a cost of people and their lives. So, Mr. Deputy Speaker, it is imperative that the government commits to prioritising human rights as a cornerstone of our foreign and trade policy in this region. And I hope that it would not put trade and indeed profits before the interest of human lives.
Thank you very much, Mr. Thank you, Mr. Speaker. I warmly welcome this debate. The resolution to be voted on next week comes at a crucial time. It should make a reference to the International Criminal Court, as my honourable friend for Mitcham and Morden argued in so powerfully opening this debate. The evidence gathering element is crucial to maintain material for the international accountability which Sri Lanka has resisted for so long, but which must in due course come. And I welcome the proposed commitment to regular report backs on the conditions in Sri Lanka. As others have reminded of the House, we now have a UK mechanism for sanctions against those guilty of human rights atrocities. Will we sanction those guilty in Sri Lanka? The US has rightly designated Army Commander Shavendra Silva, mentioned already. He led the ground assault on the beaches of Mullivai-Kal at the end of the Civil War, attacking civilians, hospitals, medical staff, no fire zones. Will we now do so too? Kamal Gunaratne, now Defence Secretary, February 2009, assault attacking civilian hospitals and food distribution points. He commanded the Joseph Army Camp, notorious for torture after the war. The UN has named him. Will we sanction him? And why on earth, Mr. Deputy Speaker, do we have a resident defence advisor in Colombo providing training and legitimacy? He's met at least 5 people credibly accused of mass atrocities. Surely that advisor must now be withdrawn. Before the 2019 Sri Lanka election, the government there paid lip service to the Human Rights Council resolution they co-sponsored with the UK after David Cameron visited as Prime Minister. The calculation seemed to be if the government gave lip service to engaging, the international community would leave them alone. And they were right. There was no serious effort to hold Sri Lanka to account. The new government, elected in 2019, includes, as we've heard, guilty men. It's no longer pretending, it's simply withdrawn. The Sri Lanka campaign, which has Tamil, Muslim and Sinhalese support, said last month, and I quote, "Respect for the rule of law and human rights have demonstrably diminished. The current government has significantly reversed progress on 15 of the 25 commitments under Resolution 31 and halted progress on 7 others." The President now controls all senior judicial appointments. In a climate of fear, human rights defenders and victim survivors are watched and harassed, human rights lawyers held without charge. We've been reminded of the presidential pardon for one of the only soldiers ever convicted for a wartime atrocity. Other key cases have collapsed. Witnesses and victims are intimidated. Senior police officers taken off investigations. The former Criminal Investigations Department head arrested. The President has promoted war criminals. 4 government departments are led by former military commanders. Military intelligence officers run COVID contact tracing, threatening activists and victims. Muslims, as we've been reminded, are targeted. So, Mr. Deputy Speaker, the Human Rights Council must pass an ambitious resolution next week. வணக்கம் முருகானந்தம் ஐயா, உங்களுடைய என்ன கருத்து சொல்ல போறீங்களா? நான் கருத்து சொல்லுவதற்கல்ல, எனக்கு நீங்கள் அதை மத்தியானம் கேட்காதவர்களுக்காக போடுவதற்கு உங்களுக்கு பாராட்டுகள். முக்கியமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரைகளிலே முக்கியமான குறிப்புகளை நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி உங்களுடைய அந்த டெக்னாலஜி இருக்குமாயின் அதை சொல்லலாம். குறிப்பாக இப்போ ஸ்டீவன் டிம்ஸ் வந்து அங்கே அந்த இராணுவ தன்மை உள்ளவர்களைத்தான் அவர் போட்டிருக்கிறார் என்கின்ற விடயங்களை சொல்லியிருக்கிறார். பலர் அம்பிய அவருடைய உண்ணாவிரதங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த 2009 காலகட்டத்திலே 2
பாராளுமன்ற இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல நடக்கிற சில விவாதங்களை கலரிலிருந்து பார்த்த ஞாபகம் இருக்கிறது. பார்த்தேன். அதே போல இந்த சைட் ரூம்ஸ்ல சில ஈவெண்ட்ஸ் நடக்கைகளை பார்த்து இவைகள் எல்லாவற்றையும் விட இன்றைய நிகழ்வு எங்களுக்கு கூடிய ஊக்கத்தை தெம்பை தருவது போன்ற ஒரு கருத்து தான் என்னிடம் இருக்கின்றது. இதில் என்னுடைய ஆங்கில வல்லமை போதாது அதை முற்றுமுழுதாக சரியான முறையிலே கருத்தாக்கங்கள் சொல்வதற்கு. ஆகவே அதை நீங்களோ அல்லது கொஞ்சம் ஆங்கிலத்திலே வல்லமை உள்ள தங்கச்சி நிலா அவருடைய முகம் தெரிகிறது, நீங்கள் அப்படியானவர்கள் அந்த குறிப்பான கருத்துக்களை சொல்ல நான் நினைக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 2 பகுதியினருடைய விடயங்களையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நான் நினைக்கின்றேன் இலங்கைக்கான ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு சர்வகட்சி குழு மாதிரி இலங்கைக்கான ஒரு சர்வகட்சி குழுவும் இருக்கின்றது. இன்றைய தினம் அந்த சீக்கியராகிய பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய பொழுது இன்னொரு விடயத்தை அறிந்தேன். அதாவது அங்கே உள்ள முஸ்லிம்கள் அவர்களுக்கான ஒரு குழுவும் இருக்கின்றது என்று. அவை இதிலே அதிகம் பாடுபடாமல் அறுவடை செய்த பகுதியாக முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையை பொறுத்தவரை தமிழ் மக்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் தமிழ் பேசுபவர்களாக தமிழர்களுடைய போராட்டத்தின் விளைவுகளையும் பல விடயங்களையும் அனுபவித்துக் கொள்வார்கள். அது பெரிதாக சொல்லலாம். ஆனால் இப்ப குறைந்தபட்சம் P2Pக்கு பிறகு கண்டாலும் அவர்களிடம் ஒரு மனமாற்றம் வர வேண்டும். ஏனென்றால் இப்ப இம்ரான்கான் வந்ததும் இங்கே ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி இந்த விடயம் போனதும் அவர்களுக்கான அந்த கதவை திறந்து விட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் நல்லடக்கம் செய்கின்ற அந்த போராட்டத்தை அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதிலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், அதைகளை அந்த புதைப்பதற்குரிய இடம் தொடர்பான விடயங்களிலே சில சிக்கல்கள் நிலவுவதாக கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போன்று இருக்கின்றது. இதில் என்னத்தை சொல்லுவோம் என்றால் இன்றைக்கு 18ஆம் தேதி 22ஆம் தேதிக்கு இடையிலே என்ன விடயங்கள் இன்றைய இந்த விவாதத்தினூடாக தெரியவில்லை. ஆனால் இன்னொரு கருத்தை சொல்லிவிட்டு நான் விடைபெறலாம். இப்ப ஜெயரஞ்சன் அவர்களிடம் நான் தொடர்பு கொண்டேன், கவுன்சிலர் ஜெயரஞ்சன் அவரிடம். அவர் 2 இல்பர்ட் நார்த் இல்பர்ட் சவுத் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருடன் இந்த உரையாடலின் பொழுது தங்களுடைய உரைகளை கேட்கும்படி அவருக்கு செக்ஸ் அனுப்பியதாகவும் சொல்லியிருந்தார். அவர் இப்பொழுது ஒரு லேபர் பார்ட்டி மீட்டிங்கில் இருக்கிறபடியால் நான் சொன்னேன், உங்களோட மீட்டிங்கை முடித்து விட்டு வந்து நீங்கள் எங்களுடன் கலந்து அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். ஏனென்றால் இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய பல விடயங்களிலே இதுவும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு இது ஒரு மிக மிக பெரிய விடயமாக நாங்கள் கருதி இதனுடைய பயன்பாட்டை சரியான முறையிலே முன்னர்த்த வேண்டும் என்பதை மாத்திரம் என் கருத்தாக கூறி ஏனையோருடைய கருத்தையும் கேட்கப்படுகின்றேன். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த விடயங்களிலே பொழிப்பான செய்திகளை நீங்களோ அல்லது ஆங்கிலத்தில் புலமை உள்ள தங்கச்சி நிலா அவர்களோ எனக்கு மற்றவர்களுக்கும் சொல்லுவதை, அதாவது சரியா மொழியாக்கத்தை சொல்லும்படி, கருத்துக்களை அல்ல, உங்கள் கருத்துக்களை அல்ல, அவர்களுடைய கருத்துக்களில் மொழியாக்கத்தை சொல்லும்படி வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Rights or an opponent of the Rajapaksa family, it is a very dangerous country. Many of those who are Tamil who live in my constituency believe that nothing short of a genocide continues to take place against Tamil citizens in Sri Lanka. With Tamil citizens increasingly, they believe, viewed by the Sri Lankan government in the same apparent way as the Chinese government views the Uyghurs. There is deep, deep frustration with the apparent impunity of the Rajapaksa family and their supporters from either domestic or international accountability. There's anger with the current UK government for its tolerance of that impunity and its complicity at international level in failing thus far to get action taken by the international community against the Sri Lankan government. There is disbelief too that Tamil refugees might be returned to a country so obviously ravaged by human rights abuses. And there is a demand similar to those that, as others have expressed, for Britain to use the powers it does have at its disposal already to hold to account those clearly implicated in serious human rights abuses, as many in the debate have already alluded to, not least my right honourable friend who's just spoken.
and indeed to take action as was recommended by the UN Commissioner for Human Rights. And lastly, the Tamil community want ministers to back a call for Sri Lanka to be referred to the International Criminal Court. A number of members have already referenced the courage of Mrs. Ambihai Selvakuna in her recent hunger strike, which I'm pleased to say for her sake has ended, but which did serve to draw international attention to the issues that we are debating today. As my honourable friend from Mitcham and Morden said in her excellent speech, the frustration of the international community and the Tamil community in many of our constituencies dates back to the end of the conflict in 2009, where terrible war crimes were committed against the Tamil community, those civilians and those surrendering at the end of the conflict. No one has ever been held accountable for those crimes. I strongly support the call by Michelle Bachelet, echoed by my honourable friends today, for Britain to use the Majitsi sanctions that it does have available to it against Shavendra Selva and Gamal Gunaratne. In the short amount of time that I have left, I also wanted to praise the recent Amnesty International report and to note the important contribution from Freedom from Torture, urging the Home Office to take another look with the Foreign Office at the country note that it uses to judge whether or not people should be returned, refugees should be returned to Sri Lanka. Quite clearly, given the scale of torture and other human rights abuses, it would be totally wrong to return people with credible concerns about the situation in Sri Lanka there. I look forward to the Minister finally taking some serious action against Sri Lanka. Mr. Deputy Speaker, and may I congratulate my honourable friend, the member for Mitcham and Morden, for securing this vitally important debate. And I'd also like to pay tribute to the members for Brent Central, Slough, Ilford South, Ilford North, Hayes and Harlington, Coventry North West, East Ham and Harrow West, who made truly powerful and moving contributions to this debate. I think the really strong showing that we've seen in this debate from these benches shows the central importance of this issue to our party. The Labour Party puts the rule of law, democracy and universal human rights at the very heart of our foreign policy. And we expect these principles to be upheld consistently in every country across the world, including Sri Lanka. We will always stand up for the universal rights and freedoms of all citizens when national governments refuse to live up to their international obligations. In 2009, in the final few months of Sri Lanka's long and brutal civil war, tens of thousands of civilians, mostly from the Tamil community, lost their lives. It is a scar on the conscience of the world that no one has been held accountable for these crimes, which include the deliberate shelling of civilian targets, sexual violence, and extrajudicial executions. The shocking lack of accountability for past atrocities is compounded by the fact that the human rights violations in Sri Lanka continue to this day. Respected NGO Freedom from Torture has forensically documented more than 300 cases of torture by the Sri Lankan state since the war ended, and it continues to receive referrals for Sri Lankan individuals today. Mr. Deputy Speaker, the people of Sri Lanka, regardless of their ethnicity or religion, deserve justice. Those responsible must be held accountable, and peace and freedom must be secured for future generations. The Labour Party is therefore deeply troubled by what has been taking place in Sri Lanka since the election of Gotabaya Rajapaksa in December 2019. Firstly, he has militarised his government by appointing former soldiers such as Shavendra Silva and Kamal Gunaratne, who both stand accused of crimes against humanity, to key positions in his cabinet. Secondly, he's done huge damage to his government's credibility in the eyes of the international community by withdrawing from UN Human Rights Council Resolution 30/1, which sets out a process for delivering accountability for war crimes.
Thirdly, we are profoundly concerned by reports of the forced cremation of victims of COVID-19, including those of Muslim and Christian faith for whom burial rituals and traditions are sacred. The World Health Organization has issued guidance stating that the burial of COVID-19 dead poses no danger to public health. Moving to the UN HRC resolution, I've written to the Minister twice in recent weeks and months regarding these issues and made it clear that the UK has a crucial and unique responsibility as the penholder at the UN Human Rights Council for Sri Lanka to show moral and political leadership in its approach to coordinating the international response. The final version of the draft resolution, which is set to replace 30/1, is certainly an improvement on the zero draft. However, we on these benches continue to have real concerns about key aspects of it, and I therefore have the following questions for the Minister. First, it fails to incorporate the recommendations made by the High Commissioner in her report of the 27th of January regarding Mr. Deputy Speaker, and may I congratulate my honourable friend, the member for Mitcham and Morden, for securing this vitally important UN Human Rights Council. I'd also like to pay tribute to the which sets out the process for delivering accountability for North, Hayes and Thirdly, we are profoundly concerned by East Ham and Harrow West, who made truly powerful and moving contributions to this debate. I think the really strong showing that we've seen in this debate from these benches shows the central importance of this issue to our party. The Labour Party puts the rule of law, democracy and universal human rights at the very heart of our foreign policy. And we expect these principles to be upheld consistently in every country across the world, including Sri Lanka. We will always stand up for the universal rights and freedoms of all citizens when national governments refuse to live up to their international obligations. In 2009, in the final few months of Sri Lanka's long and brutal civil war, tens of thousands of civilians, mostly from the Tamil community, lost their lives. It is a scar on the conscience of the world that no one has been held accountable for these crimes, which include the deliberate shelling of civilian targets, sexual violence, and extrajudicial executions. The shocking lack of accountability for past atrocities is compounded by the fact that the human rights violations in Sri Lanka continue to this day. Respected NGO Freedom from Torture has forensically documented more than 300 cases of torture by the Sri Lankan state since the war ended, and it continues to receive referrals for Sri Lankan individuals today. Mr. Deputy Speaker, the people of Sri Lanka, regardless of their ethnicity or religion, deserve justice. Those responsible must be held accountable, and peace and freedom must be secured for future generations. The Labour Party is therefore deeply troubled by what has been taking place in Sri Lanka since the election of Gotabaya Rajapaksa in December 2019. Firstly, he has militarised his government by appointing former soldiers such as Shavendra Silva and Kamal Gunaratne, who both stand accused of crimes against humanity, to key positions in his cabinet. Secondly, he's done huge damage to his government's credibility in the eyes of the international community by withdrawing from UN Human Rights Council Resolution 30/1, which sets out a process for delivering accountability for war crimes. Thirdly, we are profoundly concerned by reports of the forced cremation of victims of COVID-19, including those of Muslim and Christian faith for whom burial rituals and traditions are sacred. The World Health Organization has issued guidance stating that the burial of COVID-19 dead poses no danger to public health. Moving to the UN HRC resolution, I've written to the Minister twice in recent weeks and months regarding these issues and made it clear that the UK has a crucial and unique responsibility as the penholder at the UN Human Rights Council for Sri Lanka to show moral and political leadership in its approach to coordinating the international response. The final version of the draft resolution, which is set to replace 30/1, is certainly an improvement on the zero draft. However, we on these benches continue to have real concerns about key aspects of it, and I therefore have the following questions for the Minister. First,
it fails to incorporate the recommendations made by the High Commissioner in her report of the 27th of January regarding universal or extraterritorial jurisdiction. We should be supporting the High Commissioner's view that the principles of universal or extraterritorial jurisdiction should apply, and that states should pursue investigations and prosecutions in their national courts. Why has the government failed to include an explicit commitment to this in the resolution? Second, the suggested evidence gathering mechanism is clearly a step in the right direction, but it stops short of recommending the establishment of a fully fledged international independent investigative mechanism known as IIIM. Why has the government failed to include a commitment to IIIM in its final draft? Third, it is clear that there is a strong basis for referring a number of senior members of the Sri Lankan military and government to the International Criminal Court. Why has the government failed to include such a recommendation in this resolution? We know that 2 of the permanent members of the UN will likely block such action, but should the position of the government really be shaped by the veto-wielding intentions of China and Russia? Fourth, there is nothing in the resolution about prevention. Why doesn't the resolution include explicit reference to protecting human rights defenders? Are British diplomats travelling on a regular basis to the north and east of Sri Lanka to assess the situation on the ground? 5. The draft resolution requests a report on accountability options in 18 months. This is an unacceptably long timeline, given the evidence already available, and will give the Sri Lankan government yet more time to obstruct and obfuscate. Why has the government failed to ensure that the resolution is based on a far shorter report-back timeline of 6 months, as I recommended in my recent letter to the Minister? Moving beyond the UN resolution, there are a number of bilateral steps that the government should be taking. In my letter to the Minister of the 11th of December last year, I suggested that a number of Sri Lankan officials should be sanctioned under the government's global human rights sanctions regime, yet not a single Sri Lankan government minister, official or military officer has been designated. Could the Minister please explain why it's taking so long when the evidence is already widely available? In my letter, I also raised the issue of the UK Defence Advisor's engagement with the Sri Lankan military. Since arriving in Colombo in January last year, he has met with at least 4 senior commanders of the Sri Lankan military who stand accused of gross human rights violations. Can the Minister please explain how the activities of the Defence Advisor will lead to greater accountability for the Sri Lankan military? Are the UK government vetting who the advisor meets? Is the advisor's defence engagement delivering tangible results, or is it simply lending a veneer of legitimacy to a military that is committing human rights abuses? Thanks to the recent leaking of comments made by the Foreign Secretary, we know that he's perfectly happy to pursue trade deals with governments that are committing human rights abuses. Is the UK government pursuing a trade deal with Sri Lanka? Will human I'm particularly grateful to the Honourable Member for Mitcham and Morden for securing this debate, and I pay tribute to her for her work with the APG and also the work of many members across the House on this important issue, and also for the many informed and passionate contributions that we've heard this afternoon. I'll try and respond to as many of the points as raised as possible in the time I have, but I'm conscious I do believe I have to give the Honourable Lady a couple of minutes at the end of this debate to put the question. The Minister for South Asia, who would have been the Minister that the Honourable Member for Aberavon wrote to, would have been delighted to take part in this debate, but obviously he sits in the other place, so it's my pleasure to respond on his behalf and on behalf of the government. Human rights in Sri Lanka are an important issue and a long-standing priority for both the UK government and for many fellow members. The debate's also timely, coming during the 46th session of the UN Human Rights Council, which began on the 22nd of February. The human rights situation in Sri Lanka and the limited progress
on reconciliation and accountability raised by many honourable and right honourable members are deeply concerning. And as pointed out by the opposition spokesman, the member for Aberavon, in February last year, the government of Sri Lanka withdrew its support for the UK-led UN Human Rights Council Resolution 30/1 and, of course, its successor resolutions 34/1 and 40/1. These concerned reconciliation, transitional justice and accountability. The Sri Lanka government then announced a domestic mechanism on accountability, and as with previous domestic initiatives, however, meaningful progress has yet to be delivered. There have also been a number of setbacks on accountability. These include the appointment into government positions of military figures accused of war crimes, as referenced by honourable members this afternoon. And as the honourable member for East Ham pointed out, they also include the presidential pardon of former Army Sergeant Sunil Ratnayaka, one of the few perpetrators of wartime atrocities to have been convicted in Sri Lanka. Other worrying human rights developments include the continued harassment and surveillance of minorities and civil society groups. This was pointed out by the honourable member for Strangford. This increasing role of the military in civilian governments, and a constitutional amendment which has extended executive control over the judiciary and the independent institutions. And as the honourable member for Slough pointed out, the government's policy of forcibly cremating those deceased due to COVID, which has only just been recently reversed, has particularly affected the Muslim and Christian communities. And even now, our understanding is that families face significant restrictions on where and how burials can take place. The UK government is deeply concerned by these developments. We've long stood by all of the victims of the conflict in Sri Lanka. I was particularly taken by the comments of the honourable member for Glasgow North East, who had very personal recollections of that time. We've condemned LTTE terrorism and worked over many years to achieve post-conflict truth, accountability and transitional justice. And together with our international partners in the core group on Sri Lanka, the UK has led successive UN Human Rights Council resolutions on Sri Lanka in 2014, in 2015, in 2017 and in 2019. In February, June and September of last year, we set out our continued support for the UN Human Rights Council framework and our growing concerns about the human rights situation in core group statements to the Human Rights Council. Sri Lanka is a human rights priority country for the Foreign, Commonwealth and Development Office. In our annual reports and in Lord Ahmed's autumn ministerial statement, the government has highlighted a number of important concerns which have been highlighted here this afternoon. Accountability and human rights have also been integral to any of our bilateral discussions that we've had with the government of Sri Lanka. The Foreign Secretary underlined the importance of accountability when he spoke to the Sri Lankan Foreign Minister in May. Lord Ahmed, the Minister for South Asia, has also had numerous discussions with the Foreign Minister, most recently in January, and with the Sri Lankan High Commissioner here in London. We welcome the recent report on Sri Lanka by the UN's Office of the High Commissioner for Human Rights. We agree with the High Commissioner that the Human Rights Council must continue to monitor the situation in Sri Lanka very closely, and we must continue to press for accountability and reconciliation. And along with our core group partners, the UK, as penholder, has presented a new draft resolution on Sri Lanka at the UN Human Rights Council. The resolution aims to provide a continued framework for international engagements on human rights in Sri Lanka. The draft calls on the government of Sri Lanka to make progress on accountability and human rights and stresses the importance of a comprehensive accountability process for all violations
and abuses committed in Sri Lanka. And it aims to keep Sri Lanka firmly on the Human Rights Council agenda and requests enhanced OHCHR reporting on the human rights situation and, importantly, on accountability. A number of honourable and right honourable members have called for an international accountability mechanism, including the member for Mitcham and Morden and Kingston and Surbiton, a mechanism to collect and preserve evidence of human rights violations as part of the resolution. I can confirm that our resolution strengthens the capacity of the Office of the High Commissioner for Human Rights to collect, consolidate, preserve and analyse evidence. The resolution supports future accountability processes and it builds on the investigations conducted under previous Human Rights Council resolutions. We're now working hard to build support for our draft, which we hope will be adopted next week. Regrettably, the Sri Lankan government has made clear its opposition to further substantive action by the Human Rights Council. Nonetheless, we will continue to seek to work constructively with them on these issues. We will underline the importance of accountability and human rights in our dialogue with the government of Sri Lanka. My right honourable friend for Epsom and Newell, honourable friend the member for Harrow East, honourable members for Brent Central and Coventry North West raised the hunger strike carried out by Ambihai Selvakumar. We understand, has been pointed out, that she was able to conclude her hunger strike 2 days ago. We absolutely recognise the concerns she's raised regarding the issues faced by the Tamil community in Sri Lanka. We've highlighted these concerns about the lack of progress towards post-conflict accountability and also the wider human rights situation. A number of honourable and right honourable members raised the question of sanctions. We established the global human rights sanction regime in July 2020, and in a statement to Parliament, the Foreign Secretary set out the full scope of the new regime without speculating, importantly, on future designations. We continue to consider further designations under this global human rights sanctions regime, and we keep all evidence and potential listings under close review. வணக்கம். நாங்கள் அதில் பார்த்துருப்போம். இப்போ இவ்வளோ பேரும் அதில் கூட இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட கதைச்சவை அதில் நான் கொண்டு வரையில்லை என்றாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் 5 விஷயங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது விஷயம் அக்கௌண்டபிலிட்டி. அதிகமானவர்கள் பேசியது அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் என்ற கருத்தை ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேர் தொடர்ந்து வைத்திருந்தார்கள். மற்றது இன்னொரு விஷயம் தெளிவாக வந்தது. கிட்டத்தட்ட 5-6 பேருக்கிட்ட இன அழிப்புன்றதை, அதாவது ஜெனசைட் என்றதை பார்லிமெண்ட்டுக்குள்ள இந்த டிபேட்டில் சொல்லியிருந்தார்கள். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வேணும் என்றதை கேட்டிருந்தார்கள். அடுத்தது IIIM என்பது ஸ்ட்ரென்தன் பண்ண வேணும் என்னுமென்றதை மினிஸ்டர் சொல்லியிருந்தார். அதில் மினிஸ்டர் இல்லை, ஷெடோ மினிஸ்டர் சொல்லியிருந்தார் அதை இது பண்ணணும் என்று. மற்றது இன்னொரு விஷயம் இதில் மிகவும் தெளிவாக வந்தது. அதிகமாக இந்த அம்பிகை அவர்களுடைய உண்ணாவிரதம் அங்கே ஒரு இது மட்டும் போயிருக்கின்றது. அதாவது மினிஸ்டர் கூட அதை மென்ஷன் பண்ணி அந்த கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது அவனுடைய கன்சர்ன் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அத்துடன் சாங்ஷன்ஸ் இந்த ஆக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு வர வேணும், இவர்களுக்கு மேலே சாங்ஷன்ஸ் வர வேணும் என்ற கருத்தையும் முக்கியமாக சொல்லியிருந்தார்கள். மற்றது அங்கே இப்போ ஹை ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி குணவத்னா மற்றது சர்வேந்திர செல்வா இவர்களுக்கு மேலாக இமீடியட்டாக கொண்டு வர வேணும் என்ற கருத்தை அதிகமான எம்பிஸ் சொல்லியிருந்தார்கள், மற்ற எம்பிஸும் சொல்லியிருந்தார்கள். இதில் 1-2 எம்பிஸ் நாங்கள் அதை எங்களுடைய இதில் சொல்லல. அவர்கள் ஒரு எம்பி சொல்லியிருந்தார், பிரித்தானியாவே தனக்கான ஒரு இதை இங்கே நீங்கள் அதுக்கான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குறதுக்கான
எல்லா தகுதியும் பிரித்தானியாவுக்கு இருக்கின்றது. அதால் அந்த பிரித்தானியா அதை தனியாக எடுத்து தான் செய்ய வேணும் என்ற கருத்தையும் ஒரு எம்பி வச்சிருந்தார். அப்போ இப்படி பல விஷயம் அதில் ஒரு டெரசா வேல் என்று சொல்லுகின்ற ஒரு மினிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மினிஸ்டர் அவரால். அப்போ அந்த விதத்தில் வந்து இது அவரும் வந்து இந்த விஷயங்களை ஓரளவுக்கு ஓரளவு ஹை ப்ரொஃபைலான கொஞ்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். லேபர் பார்ட்டியின் சைடில் இருந்தும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் இருந்தும் 2 மினிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்ன்றதும் ஓரளவுக்கு எங்களுக்கு மனத்தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் என்ன மாதிரி ரெசல்யூஷன் வரும் என்றால் அவர் அதிகமாக வேர்டுகளை விளங்கி கொண்டு தான் மினிஸ்டர் ஆன்சர் பண்ணாரே தவிர கான்ஃபிடென்டாக இதை கொண்டு வருவோம் அதை கொண்டு வருவோம் எந்த விஷயத்தையும் அவர் சொல்லவில்லை. அப்போ அந்த இதில் வந்து இப்போ இருக்கிற ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் அந்த IIIM கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏதாவது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. மற்றது அதே நேரம் வந்து மானிட்டரிங் மெக்கானிசத்துக்குள்ள சில வழி ஏதாவது ஒன்று அதாவது OACR ஆஃபீஸ் ஒன்று அங்கே வர வேணுமென்ற அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை தவிர இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போக வேணுமென்ற அந்த வசனம் வருமா வராதா என்பது வந்து இந்தியாவினுடைய இதில் தான் நங்கி இருக்கின்றது. அதில் அதை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்ற கதைகளும் வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற விதத்தில் இன்றைய கிட்டத்தட்ட 11-12 பேர் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு கொண்டு போகணும், இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் வேணுமென்றதை கேட்டுக்கொண்ட முறையிலையும் சில வேளை ஏதாவது ஒரு வசனம் அதாவது வந்து கடைசியில் இதில் எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணினால் இலங்கை வந்து இதை ஏற்றுக்கொள்ளாமல் இதென்றால் 18 மாதத்துக்கு பிறகு அதுக்கான ஒரு கன்சர்ன் வருமென்று ஏதாவது இன்சர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்னும் அதாவது வந்து ஒரு வார்னிங் ஷாட்டை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அந்த வார்னிங் ஷாட்டும் கூட அதிகமாக இந்தியா சப்போர்ட் பண்ணுமென்று சொன்னால் தான் அந்த வார்னிங் ஷாட் வரும். இந்தியா வந்து மதில் பூனையாக இருந்தால் வர விஷயம். ஆனால் மதில் பூனையாக இல்லாமல் நாளைக்கு நாளாண்டைக்கு இந்தியா வந்து ஒரு இல்லை இவர்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்து நாங்கள் ஓரளவுக்கு எங்களோட கைக்குள்ளே கொண்டு வர வேணுமென்ற நிலைமை ஏற்பட்டால் சில வேளை அதில் ஒரு 1-2 வசனங்கள் வரலாம். அதை தவிர பெருசாக இந்த ரெசல்யூஷனில் இருந்ததையும் நான் இந்த இதில் வந்து IIIM கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் அதை அதிகமாக எல்லாரும் பேசியிருந்தபடியால் அது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதில் அதை தவிர முக்கியமாக இன்னொரு வசனம் மானிட்டரிங் வந்து ஏதாவது போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுவும் இந்தியாவை பொறுத்தமல்ல. அடுத்தது எல்லாத்துக்கும் வந்து காரணம் இந்தியா கொஞ்சம் இது பண்ணிச்சுன்னு சொன்னால் ஏதாவது இந்த ரெசல்யூஷனை இந்தியா சப்போர்ட் பண்ணும் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் கொஞ்சம் கூட வந்து இந்த வார்னிங் ஷாட்டுகள் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை தவிர முக்கியமாக இந்த சாங்ஷன்ஸ் வந்து அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அது வந்து அதிகமாக ரெசல்யூஷனில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கின்றது. அது ஒவ்வொரு நாடுகளும் தான் செய்யும் முறையில் பிரித்தானியாவுக்கு தொடர்ந்து இந்த சாங்ஷன்ஸை கொண்டு வரதுக்கான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும். அது வந்து செப்பரேட்டாக அது இந்த ரெசல்யூஷனில் பெருசாக ஏதாவது எழுதுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் வந்து அவர் சாங்ஷன்ஸ் எப்படி அமெரிக்கா இப்போ போட்டிருக்கிறதோ அது மாதிரி போடலாம். இப்போ அதை வச்சு கொண்டு முதலாவதாக நிலா நான் கொஞ்சம் பொறுங்கோ நான் ஆரம்பம் பண்ணாட்ட போட்டு மற்ற உங்கள்கிட்ட வாரம். சரி, ஓகே. ஆரம்பம் பண்ணா உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிங்கள். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் டிபேட்டை, என்னென்ன விஷயங்கள் உண்மையில் ஒரு உங்களுடைய எம்பி அதாவது வந்து ஈஸ்டாம் எம்பி வந்து தரமாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் என்றதை வச்சு கொண்டு அவருக்கு நீங்களும் போட்டிருப்பீர்கள். அதே மாதிரி முருகானந்தம் ஐயாவும் அவர் எழுதியிருக்கின்றார். அதில் அதை வச்சு கொண்டு நாங்கள் உங்களுடைய கருத்தை இப்போ சொல்லுங்கள். முதல்கண் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தி இன்றைய பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரித்தானிய அங்கத்தவர்கள் அனைவருக்குமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள்.
அதை அந்தந்த தொகுதியில் உள்ள இதற்காக செயல்பட்டவர்களும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பது முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். நீங்கள் கூறியது போல் நான் அதுக்கு முன்னால் சில கருத்துக்களை என்னோட இந்த விவாதத்தால் ஏற்படும் நன்மைகள் என்ற பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். முதலாவது இந்த விவாதம் உலகத்திற்கும் பிரித்தானியா மக்களுக்கும் ஈழத்தமிழருக்கு நடந்த இன அழிப்பு என்ற செய்தியை கொண்டு சென்றிருக்கிறது. இது தமிழர் அல்லாத இவர்களால் பிரித்தானியா நாடாளுமன்ற அங்கத்தவர்களால் இந்த செய்தி உலகத்துக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அது ஒரு விடயம். இரண்டாவதாக தமிழ் மக்கள் எதை கேட்கின்றார்களோ ஐக்கிய நாடு சபையிடமிருந்து அதையும் இவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது தமிழர்களுக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதில் இன்னும் ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர் குறிப்பிட்டிருந்தார், பிரித்தானியா வரும் பொழுது இலங்கையில் தமிழருக்கென்று ஒரு ராஜ்யம் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதை மிக முக்கியமான விடயம் என்று நான் அதையும் கருதுகின்றேன். அந்த வகையில் அதுவும் எமக்கு ஒரு பலத்தை கொடுப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். இன்னொரு முக்கியமான விடயம், பிரித்தானியா இன்று தமிழர்களுடைய வரலாற்றை தமது பாராளுமன்ற ஏட்டில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இதுவும் மிக மிக முக்கியமான ஒன்று. என்றும் யாராலும் அழிக்கப்பட முடியாது. இப்ப எங்கள் நாட்டில் எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய தொல்பொருள் ஆய்வு சின்னங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு மறைக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. ஆனால் இது எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் பிரித்தானியாவில் உள்ள இந்த பாராளுமன்ற ஏட்டில் இது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும். இதுவும் தமிழருக்கு ஒரு நல்ல விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். மற்றது ஒருவர் குறிப்பிட்டிருந்தார்கள், இன அழிப்பு நடந்தது மட்டுமில்லை, அவர்களுக்கு சுய ஆட்சி வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி பல நல்ல விடயங்கள் சர்வதேச உலகத்துக்கும் பிரித்தானியா மக்களுக்கும் ஐக்கிய நாடு சபைக்கும் எடுத்து கூறுவதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆக இந்த யாரென்று கூறினால் ஃபாரின் மினிஸ்டர் நினைக்கின்றேன், காமன்வெல்த் ஃபாரின் மினிஸ்டர் மட்டும்தான் சில முரண்பட்ட கருத்துக்களையும், அதாவது விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத என்ற வகையிலும் அதை கூறின அதே நேரத்தில் இந்த கடந்த நாட்களில் தமிழர்களிடம் ஒரு கருத்து பரவிக்கொண்டிருந்தது அம்பிகையின் உண்ணா நோன்பு பற்றி. ஆனால் இன்று பல நாடாளுமன்ற அங்கத்தவர்கள் மட்டுமில்ல, இந்த காமன்வெல்த் ஃபாரின் மினிஸ்டர் கூட அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப அவர்களுக்கும் அந்த செய்தி போயிருக்கிறது. அது ஒரு சிறிதளவாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நான் கருதுகின்றேன். இந்த வகையில் இன்றைய இந்த பிரித்தானியா பாராளுமன்ற விவாதம் தமிழர்கள் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருத வேண்டும்னா அதை கருதுவது மட்டுமில்லாமல் நாம் அவர்களுக்கான நன்றியையும் ஒவ்வொருவரும் தெரிவிப்பது நல்ல. மீண்டும் நாம் இந்த அழுத்தத்தை தொடர்ந்து அவர்களுக்கு செய்திகளை, அழுத்தங்களை மட்டுமில்லை செய்திகளையும் கொடுக்க வேண்டும். என்று சொன்னால் சில செய்திகள் அவர்களுக்கு போக மாட்டுது, அவர்கள் தேடி எடுக்க மாட்டார்கள். இப்ப நாங்கள் அதை தேடி எடுப்போம்.
எங்களுக்கு அந்த செய்திகளை திரட்டுவது இலகுவான விடயம். அப்ப அந்த எடுக்கின்ற செய்திகளை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது எமது கடமை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நன்றி ஐயா. இதுல முக்கியமாக நாங்க குறிப்பிட வேண்டியது என்னன்னு சொன்னா, டோன் பட்லர் என்று சொல்லி நான் நினைக்கின்ற அவர் லேபர் எம்பி ஃபார் சென்ட்ரல் பிரெண்ட் சென்ட்ரல், அவர் வந்து அம்பிகை அவர்களுடைய அதை கொண்டு வந்து அப்படியே நேர படித்தார். அதாவது வந்து அந்த 4 கோரிக்கையையும் அவர் நேர படித்தார். அதில் அவருடைய கருத்தொன்றும் வரையில் இதை வந்து இப்படியான ஒரு இது நடத்தி இருக்கிறான்னு சொல்லி அவர் வந்து அதை படித்திருந்தார். அப்போ அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய எம்பிக்களோட நாங்கள் வேலை செய்தால் நாங்கள் என்னத்தை கொண்டு போய் சொல்ல போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி மெக்டோனட், அதாவது பழைய சான்சலராக இருந்தவர், உங்களுக்கு தெரியும், அவர் தான் வந்து சொன்னவர் என்ன, எங்களுக்கு பிரித்தானியா வந்து தனக்கு அதுக்கான மோரல் ஒப்ளிகேஷன் இருக்கின்றது, ஏனென்றால் 3 கிங்டத்தையும் ஒன்றாக சேர்த்து போட்டு வந்தது. அவர் பழைய லேபர் சான்சலராக இருந்து இப்போதான் இந்த எலெக்ஷனுக்கு முதல் சான்சலராக இருந்தவர் மெக்டோனட், எங்கள் ஹைஸ் அண்ட் ஹாலிங்டன் பகுதி எம்பி. அவர் எங்களோட அந்த காலந்தோக்கமே வேலை செய்து கொண்டு வர்றவர். அவர் பேசியிருக்கின்றார். அப்போ இதுகள் எல்லாம் வந்து உண்மையில் ஒரு பாசிட்டிவாகத்தான் பார்க்கணும். அதே நேரம் எங்களுடன் கவுன்சிலர் ஜெயரஞ்சன் இணைஞ்சிருக்கிறார். அவரை எடுத்துக்கொண்டு நாங்கள் இதை இந்த அடுத்ததாக வருவோம். கவுன்சிலர் ஜெயரஞ்சன், நீங்கள் என்ன மாதிரி இந்தியானுடைய இதில் நீங்கள் நார்த்தும் சவுத் இல்ஃபர்ட் ஆக்களையும் நீங்கள் இந்த பாராளுமன்ற டிபேட்டு கூட்டிக் கொண்டு போயிருக்கின்றீர்கள். அதே நேரம் வந்து இந்த 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 டிபேட்டை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? தேங்க்யூ மணிவண்ணன். சாரி, நான் இன்னொரு மீட்டிங்கில் கவுன்சில் மீட்டிங் ஒன்றில் இருந்து கொண்டு இருந்து இப்போ முருகானந்தன் சொன்னபடியால் ஒரு 10 நிமிஷம் உங்களோட தொடர்பு கொண்டு இந்த இதுகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இல்ஃபர்ட் சவுத் எம்பி சாம் டெரி, மற்ற இல்ஃபர்ட் நார்த் எம்பி வெஸ்ட் ரீட்டிங் 2 பேருக்கும் நான் இமெயில் அனுப்பி இப்போ இன்றைக்கு அவருடைய பவர்ஃபுல் ஸ்பீச்சுக்கு பிறகு அவளை தேங்க் பண்ணி அவள் திருப்பி எனக்கு தேங்க்யூ ஜே என்றும் இமெயில் பண்ணியிருக்கணும். எனிவே, அவர்கள் 2 பேரும் தான் எனக்கு கிட்டின தொடர்பு இருக்குது. அவர் 2 பேரும் பங்கு பெற்றினது பெரிய ஒரு இது. மற்ற இன்றைக்கு காய்ச்ச எல்லா எம்பிமாரும் அழுத்தங்களும் யூஎன்ஹெச்சிஆருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரம் வார இல்லாம வாக்கெடுப்பு நடக்க போகுது ஃபைனல் டிராஃப்டுக்கு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்படி அழுத்தங்களை கொடுக்கறதால நாங்கள் 47 நாடுகள் நினைக்கிறோம் அடுத்த 47 நாடுகளா? அப்போ அநேகமா இந்த எங்களோட ஃபைனல் டிராஃப்ட் போகும்னு நினைக்கின்றேன். பிரிட்டன் ப்ரெஷரைஸால. மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு டிபேட் இன்றைக்கு நடந்து, ஃபர்ஸ்ட் ஆர்வம் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு வரவேற்கக்கூடிய காரியம் இன்றைக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நடந்தது. இதை வச்சு நாங்கள் முன்னுக்கு போவோம்னு நினைக்கின்றேன். இருந்துதான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். இயல்பான அளவு நாங்கள் எங்களோட மணிவண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து தமிழர்களுக்கு ஏதாவது கதியில ஒரு முடிவு வரணும் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். திரும்ப திரும்ப நாங்கள் கஷ்டத்தை பார்த்து கொண்டு இருக்க இயலாது. மற்றும்படி நான் சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது. அதே நேரம் நான் இயல்பான அளவு எனக்கு கிடைக்கிற தமிழற்ற பிரச்சனைகளை பற்றி நான் இந்த 2 எம்பிமாருக்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறேன், இமெயிலையோ வீடியோலையோ. அப்போ அவளுக்கு நான் ஃபீட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் கரண்ட் சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா நடக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா. நீங்க வந்து இணைந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை தெரிவித்ததுக்கும், மற்றும் உங்களை மாதிரி பல கவுன்சிலர்ஸ் எங்களுக்கு இருக்கணும். அந்த கவுன்சிலர்ஸ் மூலமா இதை ஒரு விஷயம் அதிகமாக மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். கவுன்சிலர்ஸ் வந்து கூட அந்த ஏரியா எம்பியோட வந்து தொடர்பு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த விதத்தில் வந்து உங்களுடைய கவுன்சிலர்ஸ் மூலமாக எம்பியை அப்ரோச் பண்ணி அவரிடம் ஒரு கருத்தை வைப்பது என்பது வந்து சுலபமான விஷயம். நீங்கள் நேராக கொண்டு போய் வைக்கிறதிலும் பார்க்க, நேராக கொண்டு போய் நேரே நீங்கள் கதைக்கிறதிலும் பார்க்க அவர்கிட்ட கவுன்சிலர் மூலமாக வைக்கும்போது அந்த விஷயங்கள் பாராளுமன்றத்தை கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது. அதாவது வந்து
நீங்கள் உங்களோட கவுன்சிலரோட சேர்ந்து வேலை செய்து அவர் மூலமாக அந்த எம்பியை அப்ரோச் பண்ணி அந்த எம்பி இந்த கருத்துக்களை இப்போ எப்படி டான் பட்லர் வந்து அந்த இதை கொண்டு வந்து படித்தார்களோ, அதாவது வந்து தன்னுடைய என்ன எழுதி வச்சிருந்த அத்தனையும் அந்த 4 கோரிக்கையும் அவர் நேரடியாக அந்த பாராளுமன்ற இன்றைக்கு வந்து இவர் அரவம் ஐயா சொன்ன மாதிரி அது ஹன்சார்ட்ல போகின்றது. அப்போ இதுவும் வந்து இந்த டிபேட் தான் இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள, அதாவது வந்து இந்த டிபேட் வந்து உலக அளவும் அங்கே அலெக்சாண்டர் ஹோல் அண்டு அந்த வேறு ஒரு ஹோல் இருக்கின்றது, அதுக்குள்ள தான் டிபேட்டுகள் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு தான் நாங்கள் நேரடியாக பாராளுமன்றத்தில், அதாவது மெயின் சேம்பரில் வந்து இந்த டிபேட் நடந்திருக்கின்றது. இலங்கை ரிகன்சிலியேஷனை பற்றி ஒரு டிபேட் சேம்பரில் நடந்திருக்கின்றது. அது வந்து எங்களுக்கு உண்மையில் வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த சேம்பரில் நடந்தது அதிகமாக அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அந்த மெட்டர் ஹோலில் தான் நடக்கிறது இந்த சைட் டிபேட்ஸ் எல்லாம். அப்போ இது வந்து உண்மையில் பாராளுமன்றத்துக்குள், அதாவது மெயின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ள இந்த உலகத்தினுடைய இதில் நடந்தது வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு விதத்தில் சந்தோஷம் தரக்கூடியதும். இந்த வீடியோஸை நாங்கள் சோசியல் மீடியா மூலமாக மற்ற இடங்கள்லேயும் தொடர்ந்து கொண்டு போவதன் மூலமாக இந்த உலகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போகலாம் என்று கூறிக்கொண்டு முருகானந்தம் நீங்க ஒரு செகண்ட். ஜெயரஞ்சன், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்வதற்காக தான் எடுத்தனால், அதே நேரத்தில் நீங்கள் டெப்யூட்டி மேயராயும் இருந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பரோவில. அப்ப இந்த விடயங்களை ஏனைய கவுன்சிலர்களுக்கும் உங்களுடைய தொடர்பில் உள்ள இருக்கக்கூடிய நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவைகளை கொண்டு போகின்ற பொழுது நீங்கள் மற்ற கவுன்சிலர்ஸுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக வருவீர்கள். நான் நிச்சயமாக தமிழர்கள் என்ற முறையில நன்றி சொல்ல மாட்டேன், பாராட்டுவேன். இனம் சார்ந்த கடமையை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் என்னுடைய நண்பர் என்ற பெருமையுடன் உங்களுக்கு வாழ்த்து கூறி, உங்களுக்கு அங்கே லேபர் பார்ட்டி மீட்டிங்கை இடையில பிரேக் பண்ணி வந்தபடியால் நீங்கள் அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்றதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதற்கு புறப்படுங்கள். என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னுடையது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு சேருகின்றது. வணக்கம். அதே நேரம் எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய லேபர் பார்ட்டி அவர்களுக்கு உண்மையில் வந்து காத்திரமான கருத்துக்களை உங்களுடைய மினிஸ்டர் வைத்திருந்தார். அது மினிஸ்டர் வந்து அதாவது வந்து உங்களுடைய ஷடோ மினிஸ்டர் வச்சிருந்தார் கருத்துக்களை. அவர் வந்து சரியான கருத்துக்களை வைத்திருந்தபடியால் தமிழ் மக்களுக்கு உண்மையில் வந்து எது தேவையோ அதை வைத்திருந்தார் நேரடியாக. அந்த விதத்தில் வந்து நாங்கள் அவர் லேபர் பார்ட்டிக்கும் உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த விஷயம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த கருத்துக்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவிலையும் வர வேணும். வருங்காலங்களில் வர்ற மேனிஃபெஸ்டோவிலையும் இந்த இன்றைக்கு நடந்த டிபேட்டில் அந்த ஷடோ மினிஸ்டர் சொன்ன கருத்துக்கள் வந்து உங்களுடைய லேபர் பார்ட்டி மேனிஃபெஸ்டோவில் வந்து அது ஒரு வருங்காலத்தில் வந்து நீங்கள் பதவிக்கு வரும்போது, அதாவது திரும்ப இந்த நாட்டை ஆளும்போது இதுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேணும். அதுக்குள்ள கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லது. அப்படி இல்லாட்டிக்கு கடைசி நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அதில் எல்லாமே வந்து அவர் சொன்ன அத்தனை கருத்தும் வந்து மிக முக்கியமானது என்று கூறிக்கொண்டு அதை வந்து உங்களுடைய சக கவுன்சிலர்ஸுக்கும் சக லேபர் பார்ட்டி ஆக்களுக்கும் சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. மணிவண்ணன், ஒரு ரெண்டு கமெண்ட் மேக் பண்ணணும். சொல்லுங்க. டைம் இருந்தா இல்ல நீங்க இப்ப சொல்லுங்க. ஓகே. என்னன்னா, இப்ப எங்களோட தமிழ் கவுன்சிலர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. அதுல 13 கவுன்சிலர்ஸ் இருக்கிறோம் தமிழ் ஆக்கள் யூகேல. அவர் நான் வேணும்னா அவரோட கதைச்சு ஒரு மீட்டிங் ஒன்று ஜூமுக்களால கேட்டு அவையிலும் இதுல சேர்ந்தினோம்னா உங்களோட மீட்டிங்ல வருங்காலத்துல அவையிலும் தங்களோட எம்பி மேயர், இப்ப என்ன பேர் மேயர் கவுன்சிலர் மிஸ் மேன், அவன் லிபரல் லீடர் வந்து அவக்குள்ளால் அவ நம்ம வேலை செய்திருக்கிறார். லிபரல் லீடர் பேரும் எட்டேவி நிரம்ப செய்திருக்கிறார் இந்த மீட்டிங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கும் பின்ன வேற அழுத்தங்கள். ஆனா அப்படியே நான் நினைக்கிறேன் எல்லாம் இப்ப கரண்டா 12 தமிழ் கவுன்சிலர்ஸ் இருக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங்ல அடிக்கடி கதைச்சு இதுல இன்னும் முன்னுக்கு எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
இதோட நான் முடிக்கிறேன். தேங்க்யூ முருகானந்தன். உங்களுடைய 10 நிமிஷம் வந்து சேர்ந்ததுக்கும் உங்களுடைய மீட்டிங்கை விட்டு வெளியில வந்து சேர்ந்து எங்களுடைய கருத்து பரிமாறியதற்கும் தமிழீழம் ஐவானொலியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிக நன்றி கவுன்சிலர். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தொடர்ந்து வந்து எங்களுடைய இதுகளில் வந்து பங்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களை எப்பவும் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கும் வித் பிளஷர் என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நிலா அவர்களை அவருடைய கருத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு 23 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஸ்ரீலங்கா பற்றி கதைச்சிருந்துச்சு. அதாவது எல்லாருமே ஸ்ரீலங்காவின் விஷயத்த தொட்டு சென்றிருக்கணும். அந்த லிஸ்ட் தான் நான் அதுல போட்டிருக்கிறேன். 2 மணிக்கு தொடங்கினது கிட்டத்தட்ட 3:49 3:50 மட்டும் எல்லாரும் கதைச்சது. எல்லாருடைய கருத்துக்கள்லயும் நீங்கள் ஆல்ரெடி உள்ளடக்கிட்டீங்க. அவ்வளவு விஷயங்களும் வந்து போனது. அதுல சிலர் வந்து கருத்து சொல்லியிருந்தவ ஏற்கனவே நாங்கள் இதுகளை பற்றி கதைச்சிருக்கிறோம், ஆனா அதுக்கான எஃபோர்ட் சரியா எடுபடையில் என்ற ஒரு கருத்தும் அங்க முன்வைக்கப்பட்டது. அதாவது எனக்கு தெரிஞ்சு 2013 கூட மிக மோசமாக இப்படியான கருத்துக்கள் ஜெனசைட் இதே சாம்பிள் கருத்துக்கள் வந்து கதைக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கும் வந்து நாங்கள் பார்க்கலாம். எங்களோட கேசட்ஸ்ல இருக்கும் கட்டாயம் நான் பார்த்திருக்கிறேன். ஸோ அப்போ கதைக்கப்பட்டிருக்குது. ஆனா அது சரியாக கொண்டு போகப்படையில பொறுப்பு கூறப்படையில என்ற கருத்து ஞானித்தனமாக பலராலே முன்வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் பேசுறோம், அதுக்கே முடிவு காணல் என்ற விஷயங்களும் கதைக்கப்பட்டிருந்தது. அப்ப அதை ஒட்டுமொத்தமா நாம் பார்க்கும்போது 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு 14ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு மிக காரசாரமான கருத்துக்கள் பலரால வந்த அனைத்தரும் ஒரு லேபர் பார்ட்டி என்று இல்ல வந்த முழு பார்ட்டியாலையும் வந்து இண்டிபெண்டன்ட் பீப்புளாலையும் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. நீங்க ஆல்ரெடி உள்ளடக்கின அனைத்து விடயங்களும் அங்க உள்ளடக்கப்பட்டிருந்தது. பலருடைய வாயில இருந்து அம்பிகை என்ற நேம் வந்து அக்கா நேம் வந்து பலர் உச்சரிச்சார்கள். பலர் வந்து அந்த நேமை வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி. இட்ஸ் அ கிரேட். உண்மையின்படியே அக்கா வந்து அந்த டைம்ல அந்த 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 போராட்டத்தை முன்னுக்கு தள்ளி இருக்குது. எங்களோட தமிழ் மக்களின் போராட்டத்தை அவைகள் மென்ஷன் பண்ணி கதைக்கிற அளவுக்கு அது தள்ளி இருக்குன்றதுல வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை என்றதை நீங்க பதிவு செய்து கொண்டு நிச்சயமா சைனாண்ட விஷயம், இந்தியாண்ட விஷயம், ஜியோ பொலிட்டிக்ஸ் எல்லாமே அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு விளங்கி கதைச்சு கொண்டு இருந்துச்சு. நம்ம அந்த விஷயங்களும் எல்லாம் கதைச்சவை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி யூனோ நாங்க விரும்புற விடயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவை வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அந்த அவை அடிக்கடி மென்ஷன் பண்ணின விஷயம் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலின் அந்த ஷெடியூலுக்குள்ள நாங்க ஒர்க் பண்றோம்ன்ற ஒரு விஷயத்தை திருப்பி மென்ஷன் பண்ணினவர். அதன் அர்த்தம் வந்து யூனோ ஆல்ரெடி தே ஹேட் அ பிரேம் ஒர்க். அந்த பிரேமுக்குள்ளதான் தாங்க ஒர்க் பண்ணலாம்ன்றதுல வந்து அவியல் திருப்பி அந்த கருத்தையும் கூறியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் யாருமே மறுதளிக்கல. ஸ்ரீலங்காவில நடந்ததுக்கான ஒரு குற்றத்துக்கான விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதை வந்து எந்த ஒரு எம்பிஸும் மறுதளிக்கல. ஸோ உங்களுக்கு என்ன பொறுத்தவரையில இது ஒரு குட் ஒரு கோர்ஸா நாங்கள் பார்க்கலாம். இந்த 23 பேர்ல இருந்து இன்னும் பலர் 635 பேர்ல 223 பேர் கதைச்சிருக்கணும். ஆக குறைஞ்சது மிச்ச ஆக்களையும் வந்து நாங்கள் எப்படியாவது கடிதங்கள் மூலமாகவோ அல்லது யூனோ ஏதோ ஒரு விதமா தொடர்பு கொள்ள வேணும் என்றதிலையும் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக மில்டன் கிங்ஸ்ல ஞாபகமான மக்கள் இருக்கணும். மில்டன் கிங்ஸ்ல இருந்து யாரும் பெருசா வந்தது இல்லை. அல்ஸ்பரி அண்ட் யூனோ ஈவன் இல்ல இதுல ஒரு பிரச்சனை இருக்கின்றது சொன்னால் அவர்களுக்கு கொடுக்குற இப்ப 3 எம்பிஸ் தான் இதுக்கு வந்து அவர் அது தெரியும். அப்ப அந்த டைமிங் என்றது வந்து அது தெரியும் அண்ணா. அது எனக்கு தெரியும். they got a very limited time and they don't give it. பட் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் வந்து அதுல கதை காட்டியும் யூனோ அந்த அந்த அவையில நாங்க அப்ரோச் பண்ணினோமா இல்லையான்ற விஷயங்கள் இல்ல. மற்றது யூனோ அதுதான் ஒரே ஒரு கருத்தை சொல்ல வருகின்றேன். என்னன்னு சொன்னால் இந்த இப்ப வந்து 3 பேர் கொண்டபடியா 2 hours தான் அவைக்கு டிபேட் கொடுக்கப்பட்டது. 2 hours-க்குள்ள 1 hour and 45 minutes. ஆனா வந்து இப்ப கூடாக்கள் அதாவது கிட்டத்தட்ட 10 பேர் எங்களுக்கு டிபேட் ஒரே டாபிக்ல வேணும்னு சொல்லி கேட்டிருந்தால் 10 பேர் கேட்டிருந்தால் அந்த 10 பேரும் வந்து இது பண்றேன்னா கூட டைம் கொடுப்பினா அப்ப அவ வந்து கூடாக்களை
கொண்டு வந்து பேச வைக்கலாம். அப்ப ஆக வெறும் 3 பேர் தான் கேட்டிருக்கணும்ன்றது இல்ல 3 பேர் வந்து அதை டிபேட் ஒரே டிபேட்டை கேட்டிருக்கணும். ஒரே டைப் 635 எம்பிஸ்ல வெறும் 3 எம்பிஸ் தான் இந்த டிபேட் வேணும் என்று கேட்டவேனா நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ண வேணும் என்ற ஒரு கருத்தை தான் நான் நீங்க பதிவு செய்ய முன் வர்றது. That's I'm trying to say. அப்ப மிச்சாக்களும் அதை செய்திருக்க வேணும் என்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். அப்ப நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணணும் என்ற ஒரு கருத்தை தான் நீங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது இப்ப லைக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூகேல தமிழாக்கள் இல்லாத இடமே இல்லை. எல்லா ஏரியாவிலையும் எல்லா இடத்திலையும் இருக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது எல்லா இடமும் நாங்க இன்னொரு விஷயத்தையும் நாங்க தெளிவாக பாக்குறோம். நாங்க இப்ப பாக்குறோம்னு சொன்னாலும் அவங்க ஒரு டெட்லைனை கொடுத்து 18 மாதம் என்று சொன்னோம்னா 18 மாதத்துக்கு பிறகுதான் நாங்க எழும்பி வந்து எங்களோட தரதமட்டே தூக்கி கொண்டு வரோம். அப்படி இருக்கக்கூடாது. இப்ப வந்து 6 மாதத்துல வந்து ரிவ்யூ வருகின்றது. அப்பவும் ஒரு டிபேட்டை கொண்டு வரணும். என்னென்றால் எங்களுக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்து கூட எல்லாரும் திங்க் பண்ண வச்சிருக்கு. டெஃபினெட்லி இனி வார டைம்கள்ல வந்து நாங்கள் போனதெல்லாம் போகட்டும். நினைக்கிறேன் இனி வார காலங்கள்ல வந்து நாங்க ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கு. ஈவன் இப்ப நிறைய பேருக்கு எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, எப்படி நாங்களே அனுப்புறது. இப்ப யாரையும் பார்க்க வேண்டிய தேவை இல்லாமல் நாங்களே எப்படி செய்யறன்ற ஒரு ஓரளவுக்கான அறிவு வந்துட்டு அப்ப அவையிலே செய்யலாம். அதை நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி நாங்க மற்றவியல் அதெல்லாம் பார்க்க இன்னொரு விஷயம் இருக்கின்றது. இந்த கவுன்சிலர்ஸோட எப்படி ஒர்க் பண்ணி அவைய எம்பியை வந்து நாங்கள் அந்த கவுன்சிலர் மூலமாக நாங்க எம்பிஏ கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் நேர போய் எடுக்கிற எலும்பாக என்ன இந்த சிஸ்டங்கள் அதிகமானவைக்கு தெரியாது. அதில் தான் நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. அதுதான் பேசுகிறேன். என்னென்று சொன்னால் ஒரு கவுன்சிலர் மூலமாக உங்களுடைய லோக்கல் கவுன்சிலர் நீங்க போடுறீங்க. ஒவ்வொரு ஓட்டுக்கும் 3 கவுன்சிலர்ஸ் இருக்கணும். அந்த 3 கவுன்சிலர்ஸோட ஒரு ஆளோட வந்து நீங்கள் தொடர்ந்து வேலை செய்தீங்க என்றால் அவர் வந்து உங்களோட எம்பிக்கு வந்து ஒரு ரிஃபரல் கொடுப்பார். நீங்க போய் எம்பியோட கதையும் கொண்டு அப்படி நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு சொல்றீங்கன்னா அந்த எம்பி வந்து உங்களுக்கு போய் மோஸ்ட் செய்கிற எம்பி கூட கவுன்சிலர் மூலமாக போனீங்கன்னு சொன்னால் அதுல உங்களுடைய விஷயத்துல பொது விஷயத்திலையும் கணக்கெடுப்பார். என்னென்னு சொன்னால் அவருக்கு கவுன்சிலர் சப்போர்ட் வேணும் அடுத்த முறை எம்பியா வர்றதுக்கு. அதனால அந்த அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொண்டு இந்த கவுன்சிலர்ஸோட எப்படி எங்களுடைய பிரச்சனையை கொண்டு போகலாம், அதே நேரம் வந்து எம்பிக்கு எப்படி கவுன்சிலர் மூலமாக நாங்கள் கொண்டு போகலாம்ன்றதை பற்றி தான் இப்போ நான் ஜெயரஞ்சன் அவர்கள் கவுன்சிலர் இருக்கிற அதை அவர் இல்லை அப்படி இல்லையென்று அவர் சொல்ல இல்லை. அதனால அந்த விஷயம் வந்து தெளிவாக இருக்கணும். அது கரெக்ட் தான். இப்ப நான் அதுல என்ன மென்ஷன் பண்ண வந்து நான் என்று சொன்னால் இப்ப அநேகமான பள்ளிக்கூடங்கள் தமிழ் பள்ளிக்கூடங்கள் வந்து வெரி க்ளோஸ் ஒர்க்கிங் வித் கவுன்சிலர்ஸ். கவுன்சிலர்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பள்ளிக்கூடங்களும் கவுன்சிலர்ஸோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணினோம். அப்ப அவையல் ஊடாக அந்த விடயங்கள் செய்யறது இலகுவா இருக்குமென்றதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல வந்தேன். நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னா இப்ப எல்லா இடத்திலுமே தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. தமிழ் பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு ஏரியாவே இல்லை. நீங்கள் பார்த்தால் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 3-4 பள்ளிக்கூடங்கள் கூட இருக்குது. அப்ப அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல ஈஸி டு கோ அண்ட் ரீச் பண்றது என்றதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப மில்டன் கேசியாதான் ஒரு பெரிய லாம்ப் ஒரு பீப்புள் இருக்கணும், இவ்வளவு தமிழ் ஆக்கள் இருக்கணும். ஆனா அவையில இருக்கிற ஆக்கள் கூட அங்க இருந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணலையன்ற ஒரு கவலை இருக்குதுன்றதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி க்ரௌலியா இருக்கலாம், பிளாக் பூலா இருக்கலாம், லிவர்பூலா இருக்கலாம், டவுன் சவுத்தா இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே இருக்கணும். சரி, வேல்ஸ்ல இருந்து எல்லாம் பெருசா ஆக்கள் வரையிலே பாத்தீங்கன்னு சொன்னா வேல்ஸ்ல இருந்து பெரிய ஆக்கள் இதுல வந்து என்னன்னு சொன்னா இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்க போகுது. இந்த விஷயங்கள் வந்து வெளியில போகும்போது எங்களுக்காண்டி இந்த எம்பிக்கள் பேசுறதுக்கு தயாராயிருக்கணும் என்ற கருத்தியல் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குது. அந்த என்கரேஜ்மெண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொல்லணும், பாருங்க நீங்கள் வேலை செய்யற அத்தனை பேரும் வந்து வேலை செய்யற வந்து நிச்சயமாக வந்து இது அவர்களுடைய எம்பி வந்து இங்க பேசியிருக்கணும், அது எங்களோட கருத்தை கொண்டு வந்திருக்கணும். ஈவன் வந்து என்ன சொல்லுங்க. இதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இதுல வந்து நான் ஒரு 10-23 பேர் நம்பர் இது போட்டுக்கிறேன் பாருங்க. இல்ல அது என்னன்னு உங்களுக்கு நீங்கள் அதுல பாருங்க, அது டூ லாங் டைம் எடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி அதே அப்படியே வந்து நான் உங்களுக்கு பர்சனல் லைன் அனுப்பி விடுறேன். அந்தந்த ஏரியா பீப்புளுக்கு அனுப்பி விடுங்க, தேங்கிங் லெட்டர் அனுப்ப சொல்லி. எங்களால முடிஞ்சது இப்ப நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் ஆல்ரெடி அதெல்லாம் எடுத்துட்டேன்.
அந்த விஷயத்தை நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா இலகுவா இருக்கும் அந்த பர்டிகுலர் எம்பிஸுக்கு அனுப்புறதுக்கு. அண்ட் இதுல மிஸ் பண்ணின எம்பிஸ் யாரோ அவையல்ட ஏரியாக்கள் வந்து கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணினால் கரெக்டா இருக்கும். லைக் யூனோ அது இந்த உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழாக்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கனைசேஷனோடய நான் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், அதே மாதிரி நீங்கள் செய்தீங்கள் என்றால் நல்லா இருக்கும். லைக் யூனோ இது ஒரு டீம் ஒர்க்கா செய்தா தான் இது செய்யலாம். இப்ப பட்டவை இவ்வளவு காலம் எங்களுக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன செய்யணும் என்று இப்ப நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப அம்பியக்காண்ட இந்த போராட்டமும் அம்பியக்காண்ட அந்த அந்த அதுக்கு பிறகு நான் நிறைய கற்றுக்கொண்டுட்டேன். நிறைய நான் கற்றுக்கொண்டுட்டேன். அப்ப அதே மாதிரி நிறைய பேர் வந்து கற்றுக்கொண்டிருப்பினும் செய்திச்சினோம்னா ஓகே இதுல யா. அண்ட் வணக்கம் தம்பி, கொஞ்சம் கிடைக்கலாமா? நீங்க சொல்லுங்க. என்னென்னு கேட்டால் நாங்கள் நீண்ட காலமாகவே இந்த 3 கட்சிகளுடனும் செயல்படும் தமிழாக்கள் இருக்கிற. உதாரணத்துக்கு லேபர் பார்ட்டியில் சென்கந்தையாக சில நாட்களுக்கு முன்னாகவும் இந்த 2 நாட்களுக்கு முன்னாகவும் ஒரு சூம் மீட்டிங்கில் இந்த டிபேட் சம்பந்தமாக இந்த எம்பி மேலோட கதைக்கிறதுக்கு சொல்லி கதைச்சார். அதே போல அர்ச்சனா சிவானந்தம் முக்கிய பங்கு சொன்னால் அவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் முக்கியமான ஆளாக இருக்கிறார். அதே போல் மிஸ் மேன் லிபரலில் ஒரு முக்கியமான ஆள், அவர் கவுன்சிலரும் கூட. இவர்கள் நீண்ட காலமாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த எம்பிமாரோட. இப்போ நாங்களும் கூட இப்போ அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் கூட நாங்கள் அந்த தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு லீவ் லெட்டர் போட போய் அந்த தொடர்பில் வச்சிருக்கிறேன். அதே போல் நாங்கள் இன்றைக்கு வந்த சில புதுசாக வந்த சில எங்களுடைய தமிழ் இளைய சமுதாயம் கூட அவர்களோட சில இப்ப தற்சமயம் பெருசாக இல்லாட்டிலும் சில தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்ப எல்லாரும் தான் இதுல செயல்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் தான் நாங்கள் நன்றி சொல்ல வேணும். இன்னொரு விடயம், ஸ்காட்டிஷ் எம்பி அவ வந்து என்ன பேர் சொன்னார், அனா கிளஸ்கோ நார்த் ஈஸ்ட் ஸ்காட்டிஷ் எம்பி, அவவும் கூட வந்து இதுல கலந்து கொண்டிருக்கிறார். அவ அங்கே உள்ள தமிழாக்கள் அவட தொடர்பு கொண்டு அந்த செய்திகளை கொண்டு போய் அவ கதைக்க வச்சிருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒருவரென்று சுட்டி காட்ட முடியாது. இது இன்றைக்கு மட்டும் நாங்கள் செயல்பட்டதால வந்ததல்ல. இது வந்து நீண்ட நாட்களாகவே பல அமைப்புகளும் அல்ல அந்த கட்சி சார்ந்த தமிழ் தொடர்பாக வச்சிருக்கிறவர்களும் தூண்டுதல் தான் இது. அந்த சிவான் மெக்ராஸ் கூட மிச்சம் நீண்ட காலமாகவே தமிழ் மக்களோட தொடர்பு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இந்த எங்களுடைய மாவீரர் நாளில் கூட அன்று தொட்டு சில பாராளுமன்ற அங்கத்தவர்கள் வந்து உரையாற்றி இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த செய்திகள் அன்று தொட்டு இன்று வரையிலும் போய்கொண்டு அதான் அவர்கள் அந்த அவர்களுடைய உரையில் தெரிகின்றது எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த விடயங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்குள்ள இவ்வளவு விடயங்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அவர்கள் அந்த விடயங்கள்ல முக்கியமான பகுதிகளை ஒவ்வொருத்தரும் தமிழர்கள் எதை சொல்ல வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று பதிவாக தான் நான் பார்க்கிறேன். நல்ல சந்தர்ப்பம் தந்ததுக்கு. ஆனால் அப்படியால் எல்லாருமே நன்றி சொல்லுவோம். நன்றி உங்களுக்கும். ஓகே. அத்துடன் வந்து ஜிம் ஸ்டான்மான் என்று சொல்லி அவர் டெமோக்ராட்டிக் யூனியனிஸ்ட் பார்ட்டி, அதான் நோர்தர்ன் ஐலண்டில இருந்து வந்து அவர் பேசியிருக்கின்றார். இந்த இதுல நோர்தர்ன் ஐலண்ட் டியூபில இருந்து நீங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஓகே ப்ளீஸ். இங்க ஒருத்தரும் வந்து தவறாக சொல்லல. இப்ப நாங்கள் ஃபியூச்சர்ல இப்படி ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் தான் இங்க கதைக்கப்பட்டதே தவிர இங்க யாரும் இவ்வளவு காலம் ஒர்க் பண்ணலையோ இல்ல வந்து தேங்கிங் சொல்றது ஒரு இதுதான். அது அவன் கடமையும் கூட தான் நான் பாக்குறேன். இப்ப நாங்கள் ஆகலும்க்கு இதண்ட தேவை இல்லை. தட் இஸ் தேர் டியூட்டி அஸ் வெல். நாங்கள் அந்த ஒரு பாயிண்ட்ல நின்று கொண்டு கரெக்டா ஒர்க் பண்ணலாம். இன்னும் வடிவா ஒர்க் பண்றதுக்கு நிறைய இருக்குது. இப்ப இல்லைன்னு சொன்னா இப்ப வந்து ஏற்கனவே இருக்கிற இங்க இருக்கிற அமைப்புகள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு நின்று கொஞ்சம் இந்த இடங்களை எடுத்து நாங்க ஒர்க் அவுட் பண்றோம், ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்றோம் அந்த மாதிரி கூட திங்க் பண்ணலாம். இப்ப கவுன்சிலர்ஸ் வந்து அவுட் ஆஃப் லண்டன்ல வந்து கவுன்சிலர்ஸ் இல்ல, தமிழாக்கள் கவுன்சிலர்ஸ் இல்ல.
அப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து ஸ்கூல்ஸ் தான் அதுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் கவுன்சிலர்ஸோட போய் டீல் பண்றதுக்கு. அப்ப அதையும் வந்து நாங்க என்கரேஜ் பண்ண வேணும். அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நிறைய ஆட்களுக்கு கீழே இருக்குது. அப்ப அவியல் வந்து அந்த ஒர்க்கை வந்து செய்யலாம். இப்ப நாட் ஓன்லி ஒன் பர்சன், நாட் ஓன்லி சென்கத்தியாங்க அண்ணா, நாட் ஓன்லி அர்ஜுனா, நாட் சம்மன் அண்ட் சம்மன், பிகாஸ் அவியலுக்கு மட்டும் அது தனி உரிமை இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா தமிழ் மக்களுக்கும் பொதுவானது, எனக்கு பொதுவானது, உங்களுக்கு பொதுவானது. ஸோ தமிழர்களா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பொதுவானது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கின்றது என்றால், இவர்கள் லேபர் பார்ட்டியின் இப்ப சென்கந்தியா மாதிரியான ஆக்கள் வரும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல போறோம் என்று சொன்னால் அவர் வந்து கூட வேற வேற ஆக்கள்கிட்ட இருந்தும் கொண்டு வருவார் அந்த விஷயங்களை. எனக்கு அவையில தெரியும். I already talked to them. I know them very well. So இன்னைக்கு கூட நான் கதைச்சிருந்தேன். மிக்க நன்றி. அதே நேரம் இசைத்தமிழ் நீங்க கையெழுத்து இருக்கின்றீர்கள், உங்களோட கருத்தை இருக்கா சொல்லுங்க. இசைத்தமிழ் கையெழுத்து இருக்கின்றீர்கள், உங்களோட மியூட் எடுத்துட்டு கதை சொல்லுங்க. இசைத்தமிழ் கதைக்க இல்லையா? சரி. டிஎம்சி என்று வந்திருக்கின்றீர்கள், நீங்க ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? டிஎம்சி. சரி, இப்போது வர இல்லைன்னு சொன்னா இப்ப ராமேஸ்வரன் ஐயா, ராமேஸ்வரன் ஐயா, உங்களுடைய கருத்துகள். வணக்கம் ஐடிவி நேயர்களுக்கு. நான் உங்களுடைய இன்றைய நிகழ்வினுடைய தலைப்பில் இணையவில்லை, ஆகவே தற்செயலாக வந்த நேரம். தலைப்பை நீங்கள் எனக்கு ஒரு மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்தினால் பிரயோசனமாக இருக்கும். இன்றைய தரப்பு யூகேல நாடாளுமன்றத்தில் வந்து ஐநா இது தொடர்பாக ஒரு விவாதம் நடைபெற்றது. அதெல்லாம் யூடியூப்களில் இதுகளில் எல்லாத்திலையும் நாங்களும் போட்டிருக்கின்றோம். அந்த விவாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 23 எம்பிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். இல்லை கிட்டத்தட்ட 10 பேருக்கிட்ட இலங்கையில் நடந்த இனஅழிப்புன்றதை வந்து சொல்லியிருக்கிறோம் பார்லிமெண்ட்ல. ஒரு எம்பி சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கின்றது, ஏனெண்டா 1833 வந்து நாங்கள் தான் இந்த 3 கிங்டத்தையும் பிரிந்திருந்த கிங்டத்தை உண்டாக்கி போட்டு நாங்கள் வந்து தமிழருக்கு கிங்டத்தை உண்டாக்கி விட்டுட்டு வந்துட்டோம், 48 விட்டுட்டு வந்துட்டோம், அதனால தான் இந்த பிரச்சனை என்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தவிர இனஅழிப்புன்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போ அப்படி பல பேர் பேசினார்கள். அது எல்லோருக்கும் வந்து எல்லோரும் சொன்ன கருத்து என்னென்று சொன்னால், இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணுமென்ற கருத்தை அத்தனை எம்பிஸும் ஆமோதித்திருந்தார்கள், மினிஸ்டரும் ஆமோதித்திருந்தார். அதே நேரம் வந்து அம்பிகை அவர்களுடைய இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 எம்பிக்கு மேலே அவருடைய போராட்டத்தையும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தையும் ஈவன் கடைசியில் மினிஸ்டர் கூட சொல்லியிருந்தார், தான் அம்பிகையனுடைய உண்ணாவிரத போராட்டம் தனக்கும் தெரியும், அவர் சொன்ன விஷயங்களையும் தாங்கள் கவனத்தில் எடுத்து கொண்டிருக்கணும் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். அப்போ அதை பற்றித்தான் நாங்கள் இதுக்கு முதல் பாட்டை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அதில் அத்தனை பேருடைய என்ன வீடியோவும் பேசினதுகளும் அதிகமான வேண்டி இருக்கின்றது. அதை தவிர அதுக்கு முதல் வந்து ஃபுல்லாக இருக்கின்ற கிட்டத்தட்ட 10-12 பேருக்கிட்ட நான் இதில் போட்டேன், நான் இந்த ஒரு மணித்தியாத்துக்குள்ள. ஆனால் அதுக்கிடையில் முதல் பேசினவர்கள் அந்த ஃபுல்லாக ஒரு 2 hours கிட்ட வீடியோ எங்களுடைய சேனல்லையே நாங்கள் போட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக என்னுடைய பார்வைதான், ஏனெனில் அவற்றை பூர்ணமாக உள்வாங்காதது பொழுதிலும் கூட மணிவண்ணன் அவர்கள் கூறிய கருத்துக்குள்ள பொதுமக்களாக நாங்கள் அவற்றை விளங்கிக் கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நான் இருக்கக்கூடிய நாட்டினுடைய சுவடுகள் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்தினுடைய 2வது உலக போருக்கு பிறகு பொறுப்பு கூறல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை, இன்னும் வெளிவிவகார கொள்கைகளை இங்கிலாந்து வைத்திருக்கிற சில விஷயங்களையும் அடிப்படையாக வைத்து இது எப்படி எங்களுடைய நாட்டினுடைய விஷயங்களுக்கு பொருந்தி போகிறது, ஓரளவு ஏற்றுக்கொண்ட
விகித அடிப்படையில இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அதிகமானவர்கள் இந்த விடயத்தில் ஒத்துப்போகிற ஒரு சூழ்நிலையில் அது அடிப்படையாக நான் என்னுடைய கருத்தாளர்களை செய்ய பிரியப்படுகிறேன். இங்கு நான் சொல்லக்கூடிய இன்னும் மற்றொரு விஷயம் என்னவெனில், இங்கு இந்த இரண்டாவது உலக யுத்தத்தின் போது பிரித்தானியாவினுடைய செயற்பாடுகள் அதிகமாக பிரித்தானியாவினுடைய செயற்பாடுகளில் பிரித்தானியா தங்களுடைய இராணுவத்தினை இங்கே நிலையாக வைத்திருந்தார்கள். 100 வருடத்துக்குரிய ஒப்பந்தமாக அவருடைய செயற்பாட்டில் பிரித்தானியுடைய இராணுவம் இங்கு நிலையாக தங்கவும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்குரிய அந்த கொடுப்பனவுகளுக்கு ஜெர்மனி பொறுப்பு கூறல் இருந்தது. காரணம், இந்த யுத்தத்தினால இந்த ஜெர்மனியுடைய அரசாங்கம் முன்பிருந்த அரசாங்கமானாலும் இந்த ஜெர்மனிக்கு அந்த பொறுப்பு கூட இருக்கு. இது யூதர்களுடைய இதற்கும் அமெரிக்காவுடைய படைகள் இன்னும் இங்கு தங்கி இருப்பதற்கும் காரணமாக இருந்தது. ஜெர்மனி அதீதமாக வளர்ச்சி கண்டிருந்தாலும், இதை நான் ஜெர்மனியை பற்றி சொல்றதுக்கு காரணமே இது எங்களுடைய நாட்டோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஜெர்மனி அதிகமாக வளர்ச்சி இருந்தாலும் அவர்கள் இந்த நாசிச பாசிச கொள்கைகளிலிருந்து விடுபட்ட ஒரு அரசாங்கமாக உருப்பெற்று பல நாட்டு மக்களையும் உள்வாங்குகிற வகையில அவர்கள் செயல்படுவதற்கு காரணமாக இருந்ததே இந்த யுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட பொறுப்பு கூறல். இந்த பொறுப்பு கூறல் தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் அதிகமாக இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்குள்ளே ஜெர்மன் அதிகமாக உள்வாங்குவதற்கும் காரணமாக அதை பயன்படுத்தினோம் என்று அவர்களுக்கு அந்த இனவாதம் இல்லை என்றதை காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். கடைசி காலங்களில ஜெர்மனி என்ன செய்திருக்கின்றால், பிரித்தானியாவினுடையவர்களுக்கு கொடுப்பனவுகளை கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்புகின்ற ஒரு செயற்பாடு. இது பிரித்தானியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்குரிய சட்டமூலங்களோ அல்லது வெளிநாட்டு கொள்கையோ நிச்சயமாக உலகத்தினுடைய மற்ற நாடுகளுக்கும் ஒத்துப்போக வேண்டிய ஒன்று. ஜெர்மனிக்காக தனி கொள்கை இருக்காது. வெளிநாட்டு கொள்கை என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிணக்குகளுக்கு அவற்றினுடைய பொறுப்பு கூறலாக இருக்க வேண்டும். ஆகவே இது சம்பந்தமாக பேசி இதற்குறிக்கக்கூடிய அந்த வழிநிலைகளை நாம் தக்க வைக்க முடியுமா, அல்லது அதே மாதிரியான சூழ்நிலைகள் எங்களுடைய நாட்டுக்கும் இருக்கிறதா என்பது சம்பந்தமாக துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆய வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த ஜெர்மனி இங்கிலாந்தினுடைய இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய பொறுப்பு கூறல் சம்பந்தமான அடிப்படைகளை நாங்கள் கிளந்து அவற்றினை பெற்றுக்கொண்டு அவற்றை ஆயக்கூடிய ஆய்வாளர்கள் ஆய்ந்து அது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய, அதாவது நான் நினைக்கிறேன் வெஸ்டிஸ் கம்பெனி தான் கடைசியாக பொறுப்பு வைத்திருந்தது. கடைசியாக நீதித்துறை அவர்களிடம் 1972 வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சட்டத்துறையும் நீதித்துறையும் போக பிறகு நீதித்துறையை ஒரு துறையை அவர்கள் வைத்திருந்தார்கள். பிறகு எங்களுடைய சோசியலிச ஜனநாயக குடியரசு என்கின்ற கொல்வினாடி சில்வாவுடைய யாப்பு வந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் முற்றுமுழுதாக விடுபடுகிறார்கள். ஆகவே முற்றுமுழுதாக விடுபடுகிற பொழுது அவர்களுக்கு அந்த பொறுப்பு கூறல் சம்பந்தமாக ஏதாவது இருக்கிறதா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வெளிநாட்டு கொள்கைகளின் அடிப்படைகள்ல அவர்கள் இலங்கையினுடைய செயற்பாடுகள் பொறுப்பு கூறலுக்குரியவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கு. இதை நாங்கள் சரியான எக்ஸ்பர்ட்டை வச்சுத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. இதுல ஏதாவது எங்களுக்கு ஒரு சரியான துரும்புச்சீட்டு கிடைக்குமானால் நிச்சயமாக இவர்கள் பேசினதுக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் நடைமுறை சாத்தியமாக ஆக்குறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட காலங்களிலே இருந்த தமிழ் அரசியல்வாதிகள், அதாவது சேர்பொன் ராமநாதன், அருணாசலம் போன்றவர்கள் தான் அப்ப முன்னணியில இருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருந்ததென்றால் அவருடைய தெற்கில் இருந்த அந்த தங்களுடைய இருப்புகளை தக்க வைத்தலும், சிங்களவர்கள் அடிப்படையில அவர்கள் மொழியோ அல்லது ஆங்கில மொழியில ரொம்ப குறைநிலை இருந்துச்சுன்னா, அவர் பொருளியல் ரீதியிலேயும் பின்னடைவாக இருந்துச்சுன்னா அவர்கள் பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வான ஒரு சமூகமாக இருக்கிறது. ஆகவே இந்த விகிதாசாரம் தான் அங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி செய்திருக்குது. ஆகவே இந்த விகிதாசாரத்தை விட்டு வைத்துட்டு போனது கடைசியாக சோல்பரியிட அந்த நடைமுறை தான் அதுக்கு காரணமாக இருந்தது. ஆகவே இந்த சோல்பரிக்குரியது திட்டம் என்பது பிரித்தானிய அரசுக்கு நேரடியாக அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அந்த விடுப்பு கடைசியாக விட்டுட்டு போனது. அந்த விட்டுட்டு போறதுக்குரிய சூழ்நிலைகளை சரியாக செய்யாம இருப்பதற்கு காரணம் பிரித்தானியா இரண்டாவது உலக யுத்தத்தில தோற்றுவிடும் என்பதற்காகத்தான் இவர்கள் அப்படியே எல்லாவற்றையும் போட்டு விட்டுட்டு வேகமாக காந்தி போன்றவர்களுக்கு பெரிய ஒரு மகான்களாக அல்லது அவர்களே சத்தியாகிரகத்தின் போர்ல அவருக்கு தியாகிகளாக ஆக்கி மகாத்மாக்களை ஆக்கி அவர்கள் தாரவாக்குற மாதிரி தங்களை ஒரு உயர்நிலையில வச்சுக்கொண்டு கிழத்தைய நாடுகள் இருக்கிற சில நாடுகளை விடுதலை செய்து கொண்டு போனார்.
இந்த கீழத்தைய நாடுகளை விடுதலை செய்வதற்கு உண்மையான காரணம் ஹிட்லருடைய பாதிப்பினால் ஜெர்மனி தன் உலகம் முழுக்கவும் ஆளும் என்ற பயமும், அவர்கள் ரஷ்யாவுக்கு போகாமல் இங்கிலாந்துக்கு வந்திருந்தால் இங்கிலாந்து அழிந்திருக்கும். ஆகவே அது ஒரு பேருக்கு துரதிருஷ்டவசமாக இந்த ஜெர்மனிய ஹிட்லருக்கு ரஷ்யாவை நோக்கி போகிற செயற்பாட்டின் மூலமாக அது பெரிய அழிவையும் அந்த இங்கிலாந்து தப்புறதற்கும், அதாவது ஜெர்மனியுடைய பிடியிலிருந்து தப்புறதற்கும் காரணமாக இருந்தது. இந்த சூழ்நிலைகள்ல அவர்கள் வேகமாக தன் தாய்நாட்டை காப்பதற்காக சரியான முறைகளை உருவாக்காமல் தங்களுடைய நிர்வாக பொறுப்புகளை ஆங்காங்கே அவர்கள் விட்டு வந்த அந்த குற்றங்கள் சரியான முறையில ஆயப்பட வேணும். அப்படி ஆய்கிற பொழுது இதற்கான எங்களுக்குரிய பாதுகாப்பு சட்டங்களை ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கு என்றால், லண்டனை பொறுத்தவரையில் எழுதப்படாத சட்டங்களாக அவை மதிக்கப்படுகிற, அதாவது இலகுவில அந்த சட்டங்களை அழிக்க முடியாத சட்டங்களாகவும் நீண்ட காலம் இருக்கிற சட்டங்கள். அவே எங்கள நாட்டுல மாதிரி நெகிழ்ச்சியாகிற ஒரு யாப் அமைவுகளை கொண்ட நாடு அல்ல. அவர்கள் ஒரு குயினையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த மரபு ரீதியாக இருக்கக்கூடிய யாப்புகளையும் இன்றளவிலும் மதித்து அவற்றை சாசனமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வியலை நடாத்துகிறவர்கள். ஆகவே இலகுவாக ஒரு யாப்பில் இருக்கக்கூடியதோ அல்லது நீண்ட காலமா இருக்கக்கூடிய திட்டங்களையோ ஒரு அரசாங்கம், குறிப்பிட்ட அரசாங்கம் தூக்கி எறியக்கூடிய சட்டமூலத்துக்கு உட்பட்ட நாடு அல்ல அது. அதனால இன்றைக்கும் பொறுப்பு குரலாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா படைகளும் இங்கிலாந்து படைகளும் இங்கிருப்பதற்கு இருக்கக்கூடிய அதே வழிமுறைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஜெர்மனி அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதே மாதிரியானது இது நான் நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் கூட சில இது மாதிரியான கெடுபிடிகள் இருக்குது. இந்த அது மாதிரியான கொடுப்பனவுகள் சம்பந்தமாக இன்னும் இருக்குது. அதே மாதிரியான சூழ்நிலையை இலங்கையில இவர்கள் சோல்புரி அரசியல் யாப்பின் மூலமாக டொனமுருக்கு பிறகு வந்த சோல்பரியில செயற்பட்ட விதம் ஒரு பாதுகாப்பாக உள்ளகத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் முறைமைகளை தகர்த்து தாங்கள் செய்த ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழே இவற்றை எல்லாத்தையும் மக்களை போட்டுட்டு நிற்கதியாக்கிட்டு வந்ததுக்கு பொறுப்பு குரல் இருக்க வேணும். அப்ப அந்த முறைகளை சரியான எக்ஸ்பர்ட் அந்த விஷயங்களை அரசியல் ஆய்வாளர்களை வச்சுக்கொண்டு அதை உள்ளுக்கும் இங்கிலாந்து அரசியல் யாப்புக்குள்ள இது வகையான கோட்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுடைய செயற்பாடுகளை எப்படி தங்களை வழிநடத்தி கொண்டு போகுது, அல்லது இந்த ஜெர்மனி போன்ற நாடுகள் கொடுக்கிறதுக்கு இப்படி இருக்கண்டால் இதை வச்சுக்கொண்டே நாங்கள் வாதாடலாம். அப்படி வாதாடிக்க எங்களை மேல சின்ன நாடுகளுக்கு இவையல் பொறுப்பு குரலை செய்விட மேலென்றால் இதை எங்கட நாட்டுக்கு செய்யறென்றால் ஜெர்மன் மாதிரியான நாடுகள் சொல்லும், நீ அங்கே செய்ய வேண்டியதை நீ செய்யல, எங்கள்கிட்ட இருந்து நீ தொடர்ச்சியாக எங்களுடைய நிதியை எடுத்துக்கொண்டு உங்களுடைய இராணுவம் இன்றளவுக்கும் இருக்குது. அவையுடைய இராணுவங்கள் ஓஸ்னாபுரோக் என்ற பகுதி, இங்க இருக்கிற கால்ஸ்ரூ என்ற பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கணும். அப்ப அவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்து ஒரு பெரிய ஒரு காசை கொடுத்து அவை அனுப்ப பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டு இங்கே போகாமல் இருக்கிற அடாவடித்தனங்கள் இருக்குது. அவை தங்களுக்குரிய தனித்துவமான போலீஸ் ஜீப், தங்களோட இராணுவ ஜீப்புல வாரது, சில இடங்கள்ல அட்டகாசமா இருக்கிறது, சில இடங்கள்ல இங்கிலீஷ் ஆர்மிக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இன்னும் இருக்குது. அவை கொஞ்சம் இராணுவம் தானே, அவைக்கு தனி நீதிமன்றங்கள் இதில் இருக்கிறபடியா இங்க சிவில் நிர்வாகத்துல சில சிக்கல்களையும் இந்த நகரங்கள்ல ஏற்படுத்துறது எல்லாம் இருக்குது. அதனால அவர்கள் இவர்களை ஏற்கனவே இந்த ஜெர்மனிகளுக்கும் இங்கிலாந்தவர்களுக்கும் நெருக்கமான உறவு இல்லை, ஆங்கிலத்துக்கும் ஜெர்மனிய மொழிக்கும், அவற்றினையும் பயன்படுத்தி கொண்டு அந்த இன மக்களை எப்படியாவது அனுப்ப பார்க்கணும். ஆனால் அவர்கள் ஏற்கனவே இந்த 100 வருடத்துக்குரிய ஒப்பந்தங்கள் சில இருக்கு. இந்த ஒப்பந்தங்கள் சிலது ஒப்பந்தம் செய்யப்பட்டது, ஆனால் அப்படி இருக்கிறத நாங்கள் சாட்டிக்கொண்டு எங்களுடைய அபிலாசைகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காண்டு நாங்கள் தேடலாம். இதற்கு அப்பால் லண்டனில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ என்ன பொறுத்தவரையில அதிகமான மக்கள் கூட 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 அது ஒரு பலம். அந்த பலம் எதை தருது என்று சொன்னால், வாக்குகளை சுவீகரிக்கிறதுல ஒரு தங்களுக்குள்ளேயே அந்த கட்சிகளுக்கு அந்த போட்டித்தன்மை வரைக்க யார் அதிகமாக இலங்கை மக்களுடைய வாக்குகளை சுவீகரிக்கலாம் என்ற அடிப்படையில அவர்கள் இவர்களுக்காக பேச தலைப்பட்ட ஒரு சூழல் தான் எனக்கு புரியுது. அந்த சூழலை நாங்கள் சரியாக அடையாளப்படுத்தி கொண்டு எந்த கட்சியோடு நாங்கள் அதிகமாக இணக்கப்பாட்டை வச்சிருந்தால் எங்களுக்கு இதுகளை தீர்வு தெரியுமோ அந்த கட்சிகளோடு தான் நெருக்கமாக இருக்க வேண்டும். பிடிக்காதவனுக்கு போய் நாங்கள் பிடிக்காத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற பொழுது ஒரு பிடிக்காத கட்சியினுடைய தொடர்பு அவங்க எதிர்கட்சியா இருக்கணும், அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு சில நேரம் வாய்ப்பு இருக்க வேண்டாம். அவற்றினையும் எங்களுடைய இருக்கக்கூடிய லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அங்க அடையாளப்படுத்தி இந்த கட்சியோடு நாங்கள் தொடர்நிலையாக எங்களுடைய முழுமையான எங்களுடைய ஆதரவினை வழங்குகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். அதிலேயும் நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். எந்த கட்சிக்கு போனாலும் சரி, எத்தனை பேர் ஆண்டாலும் சரி என்று சொன்னால் அது நடைமுறையில் இல்லை. யார்கிட்ட இப்ப சிறப்பு இருக்கோ அவனைத்தான் நாங்கள் பிடிக்க வேண்டியிருக்கோம்.
அதனால பலமான ஆக்களை பற்றி கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டம் என்றால் நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நாடு எங்களை பின்னுக்கு இல்லையாண்டபடியால் பெரிய நாடு ஒன்று எங்களை பற்றி கொண்டு அந்த அரசாங்கத்துல எந்த கட்சி இருக்கோ அவையில் எங்களை சரியான மாதிரி அடையாளப்படுத்தி பேசிக்க அந்த நாட்டுக்கு நட்புறவாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவைக்கு பின்னுக்கு எறும்புகள் பின்னுக்கு போற மாதிரி கைகோத்துறோம். ஏண்டா இந்த பலமான நாடுகளை பற்றி கொண்டுதான் சிறு சிறு நாடுகள் இருக்கிறதால நாங்கள் பயப்பட தேவையில்லை. இலங்கை போய் ஆப்பிரிக்காவில கதைச்சது அங்க சேர்ந்தது. சீனாக்காகத்தான் இலங்கைக்கு எல்லாம் உதவி செய்ய ஆரம்பிக்கணுமே எல்லாங்களுக்கு. இலங்கைக்கு உதவி செய்யற நாடுகள் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில அரபு நாடுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இந்த இலங்கை மக்களுக்கு அல்லது இலங்கை நாட்டுக்கு உதவி செய்யறதிலிருந்து விடுபட்டதை நாங்கள் தூண்ட வேண்டி இருக்குது. காரணம், அவர்கள் அப்படி செய்யக்க நாங்கள் ஏதாவது அரசியல்வாதிகள் மட்டத்தில் அவர்கள் அது சமரசம் செய்ய இருந்தாலும் அந்த மக்களுக்கும் வர்ற அநீதிகளையும் எங்களுடைய ஊடகங்களும் எங்களுடைய மக்களும் பேசப்படும். அப்படி பேசுகிறது தான் அந்த கொதிநிலை தான் எங்களுக்குரிய திறவுகோள்களை அரபு நாடுகளிலிருந்து உருவாக்கி தரும். ஆகவே இங்க ஏதோ பேச வாருங்க, சொல்லுங்க. இதுக்காகத்தான் இப்ப பிரித்தானியாவில் வந்து அதிகமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த எம்பிக்கள் வந்து இன்றைக்கு பேசின எம்பிக்கள் கொஞ்சம் பேர் முக்கியமாக முஸ்லிம் மக்களுடைய ஜனதாக்கள் எரிப்பு பற்றியும் மற்றது அவர்களுக்கான அந்த இது வேணுமென்றதும் பேசிக்கொண்டிருக்கின்றனர். அப்போ இதில் வந்து அவர்களுக்கும் தெரியும் இப்படி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து தங்களை சப்போர்ட் பண்ணணும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை நாங்கள் ஹைலைட் பண்ணி அங்கே வந்து இலங்கைக்கு வந்து இலங்கையில் ஒரு பெரினவாத அரசு இருக்கின்றது. அது அந்த காலத்திலேயே வந்து இன்றைக்கு இந்த தேரர்கள் அவர்கள் இவர்கள் இதெல்லாம் தெரியாமல் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்கா என்ன இருந்தா போல என்ன சொல்லியிருக்கணும், அதுவும் 2 பேரையும் சமாளிக்கணும்ன்றதுக்காண்டி என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் புதைக்கிறதுக்கு ஓகே, ஆனால் எங்களுக்கு பயமாக கிடக்குது எங்கே புதைக்கிறேன்னு தெரியாமல். அதில் நோத்தில் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ஒரு நெடுந்தீவிலையோ அங்கேயோ கொண்டு போய் நீங்கள் இந்த உங்களோட ஜனதாக்களை புறைங்க ஒன்று சொன்னால் அவர்கள் தங்கட வீட்டுக்கு பக்கத்தில் புதைச்சது தானே அவன் வந்து அங்கே இருந்து தண்டி அம்மா அப்பாவை பார்க்கலாம். அது அவர்களை ஒவ்வொரு நாளும் போய் கும்பிடுறது அல்லது இதுகளை செய்யறதுக்குன்றதுக்கு வந்து அவர்கள் அந்த இடத்துல புதைச்சா தானே முடியும். அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் உண்டு ஜனதா புது என்றால் அதுக்கு இவர்கள் வந்து மாத கணக்கில வருஷ கணக்கில பட்டினி போட்டுட்டு பாயாசம் படத்தோட நல்ல ஒரு வகையான விருந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் இலங்கை அரசாங்கம் நடத்துது. ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு தேவைப்படுது காலத்துக்கு காலம் தங்களுக்கு சார்பானவர்களை உள்வாங்குகிற சுயவியக்கத்துக்காக இந்த வந்து இந்த செஸ் விளையாடுற மாதிரி நீங்களாம் அடிக்கடி செஸ் பற்றி கேட்பீங்க. இந்த சதுரங்க விளையாட்டு மாதிரி இந்தியாவுக்கும் சீனாவிலையும் எதை சூஸ் பண்றதுல இருந்து தன்னுடைய அபிலாஷம் அந்த ராஜதந்திரம் இதுவரைக்கும் வெற்றி கொண்டிருக்குது. இதுலதான் இஸ்லாமியர்களை அவர்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இஸ்லாமியர்களை வந்து கட்டுப்படுத்தாமல் 83வது இனக்கலவரத்துல வந்து எல்லாரையும் தமிழாக்கள் அடிக்க களவெடுத்தவன் சூறையாடினவன் வந்து சிங்களவர்கள் அல்ல. எனக்கு தெரிய அங்க இருக்கிற எனக்கு இந்த 2 மொழியும் தெரியபடியா என்னோட கூட பிறந்த அன்னையெல்லாம் நகைக்கடையில் அதில் வச்சிருந்தவேல் காப்பியோ வந்து இறங்கி இந்த லேஞ்சையை கட்டினவங்க எல்லாரும் தான் களவெடுத்தொண்டு போனது. எவராண்டு ஏவிஆர் பில்டிங் இதெல்லாம் அள்ளி கொண்டு பேங்க் கட்டின்கள் அது நகை நட்டு எல்லாம் அள்ளி கொண்டு போகணும். சிசிடிவிக்கெல்லாம் வரையலாம் போச்சு. அவங்க இந்த நெருப்பு தண்ணி அடிச்ச வழியா அப்ப அள்ளி கொண்டு போறத கண்ணால பார்த்த சாட்சியங்கள் நிறைய இருக்குது. அப்ப அவர்களை கட்டுப்படுத்தல. ஏனென்றால் துணைக்கு அவைகளை அடிக்கணும். இவ்வகையில இலங்கையினுடைய வர்த்தகத்தில ஸ்ரீலங்கா அரசாங்கமோ அல்லது சிங்களவர்களோ ஆதிக்கம் செலுத்தினா தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு தான் வர்த்தக போட்டிகள் இருக்குது. இந்த வர்த்தக போட்டிகளுக்குள்ள இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அதை இடத்தை கொடுத்து இந்த தலைநகருக்குள்ள இஸ்லாமியருடைய பெருக்கத்தை உருவாக்கி கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டாம் ஸ்ட்ரீட் அங்கால இருக்கக்கூடிய அந்த கொச்சிக்கடை பகுதியில தவிர மற்ற பகுதி எல்லாம் இஸ்லாமியருடைய பெருக்கம் கூடுதலா இருக்கும். அங்கால முஸ்லீம் சோனக தெரு அது எல்லாம் அது வந்து அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கின்றது. இப்ப வந்து ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து முதலாவது தங்களை விடுபடுத்தி கொள்ளணும். அதை விடுபடுத்தி கொள்றதுக்கு இந்த ரெசல்யூஷன் இப்ப வர்ற ரெசல்யூஷனை வந்து டிஃபீட் பண்ணணும். அதுக்கு என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் என்ற அதுக்கு என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் என்ற கருத்தியலை வந்து வச்சு கொண்டுதான் இப்ப வந்து இந்தியாவோட பயங்கர நெகோசியேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா முஸ்லிம்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டியதுதான் நான் சொல்ல வரேன். ஏனென்றால் அந்த நேரத்துல முஸ்லிம்களை சுவீகரிச்சது தமிழர்களுக்காக எதிராக முஸ்லிம்களை களமிறக்கணும்.
எங்களுடைய இன பிரச்சனைகளுடைய கடைசி காலமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்காலுடைய அழிவு வரைக்கும் முஸ்லீம் லீடர்லாம் அவ்வளவும் எங்களுடைய புலனாய்வு கட்டமையில பயன்படுத்தப்பட்டு மொழி சார்ந்த பயன்படுத்திக்கிறோம். இப்ப அவர்களை அழிக்கிறதுக்கு, அதாவது அல்கொய்தா எப்படி அமெரிக்கா கொண்டு போறதோ அல்லது ஆப்கானிஸ்தானை வழி நடத்தி போட்டு அதை அழிக்க போவதோ அது மாதிரி இவர்கள் அதே யுக்தியைத்தான் தமிழர்களை அழிக்கிறதுக்கு முஸ்லீம்களையும் பிறகு முஸ்லீம் அழிக்கிறதுக்காக இந்த குண்டுபிடிப்பு அதெல்லாம் கொண்டு வந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் நாங்கள் இந்த நீண்ட காலமாக முஸ்லிம்கள் ஏய்க்கப்படுற விஷயத்தை சரியாக சுட்டி காட்டுவோம். ஏனென்றால் முஸ்லிமாக்கள் இப்ப இன்றைக்கு நேற்று அல்ல, காலத்துக்கு காலம் அவை கொஞ்சம் வந்த பிறகு ஏய்ப்பினம். ஆகவே அந்த ஏய்ப்ப இந்த முஸ்லீம் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை உருவாக்கி வச்சு அவைக்கு சில உப்புச்சப்பு இல்லாத சில மினிஸ்ட்ரிஸை கொடுத்து அவையில ஆசுவாசப்படுத்தி வச்சுச்சுன. அவையில இதுவரைக்கும் வர்த்தக ரீதியாக அவைக்கு செயற்பட விட்டதுனால, வர்த்தகம் இருக்கிறதால அவைகளுக்கு கல்வியியலுக்கு பெருசா வரையில. அப்ப அவைக்கு முக்கியமான இதழுக்குள்ள வராமல் அரச கர்ம மொழி இதழுக்குள்ள வரையில அவை வர்த்தகத்துறையே பார்த்துக்கணும். ஆனால் இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா திகனையிலிருந்து அடிக்கிறதுல இருந்து மாவநிலையில இருந்து அடிக்கிறதுல இருந்து வர்த்தக நிலையங்களை குறிபார்த்து தமிழர்களை முந்தி அழிச்ச அதே முறைமையைத்தான் முஸ்லிம்களை கை வச்சு அவன் வர்த்தகங்களை அழிக்கினேன். இந்த வர்த்தக அழிப்பை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டி இருக்குது. இந்த மினிஸ்டர்ஸை போட்டு அவையில் ஆசுவாசப்படுத்திருக்கணும். ஆகவே இவற்றின நாங்கள் எங்களுடைய சக இனமாக அவையில மதிக்கிற அடிப்படையில இந்த நம்பிக்கையை கடைசி அந்த P2ல ஓரளவுக்காவது அது அந்த உணர்வுகளை கொண்டு அவர்கள் சேர்ந்து சேர்ச்சினோம். பிறகு டக்கண்டு ஜனாசாக்குரியதை கொடுத்து பாகிஸ்தானுடைய வேற கொண்டு வச்சு அடக்கிச்சின. முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு தோரணையை காட்டுச்சு. ஆகவே அந்த இதுகளைத்தான் நாங்கள் சரியாக அவையில ஒரு தோழமையோடு அடையாளப்படுத்தணும். நாங்கள் திரும்ப திரும்ப அவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்த விஷயத்தை கதைச்சு கொண்டு போய்க்க நாங்கள் பலகீனமா போறோம். ஏனென்றால் இன்னும் ஒரு சிறுபான்மைக்கும் இலங்கையில இருக்குண்டா தான் ஒரு சிறுபான்மை தான் சாட்சியத்துக்கு வருது, நாங்க நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் என்று சொன்னால் உலகம் பார்க்கும் இங்க வேற ஒரு சிறுபான்மை நல்லா இருக்குது, அப்ப உங்களை இதை போல இருக்கணும். ஆகவே இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனஅழிப்பில ஒரு பகுதியாக முஸ்லிம் மக்களையும் அழிச்சு கொண்டு வருகிறோம். அந்த முஸ்லிம் மக்கள் அழிக்கப்படுகிற விஷயங்களுக்குள்ள நாங்கள் அடிக்கட்டும், எங்களுக்கு மடிச்சா உங்களுக்கு மடிக்கட்டும் என்று இருக்கிற அந்த நினைப்பை மாற்றி அவர்களை நாங்கள் தற்காக்கிற ஒரு சமூகத்தின் மூலமாக எங்களை நாங்கள் பலப்படுத்த முடியும். இவ்வகையான விஷயங்களும் பேசுபொருளாக்கப்பட வேணும். இஸ்லாமியர்கள்ல இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில அப்படி பேசலாம இருக்குது, அவை கதைக்கலாம இருக்கணும், அவையில எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படணும், எல்லாம் அவையில பயங்கரவாதம் என்ற அளவு போர்வையில பார்த்துட்டு இருக்கணும். இதுக்குள்ள அவைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சியா முஸ்லீம், ஜா முஸ்லீம், அந்த முஸ்லீம்கள்ல நிறைய இருக்குது. சோனி முஸ்லீம் என்று சொல்லி அவைகிட்ட ஒரு சின்ன பிரிவு இருக்குது. அந்த பிரிவுகள் சரியாக சில நேரங்கள்ல பயன்படுத்தப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கும் இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் சில உடன்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி சில முஸ்லீம்கள்ல நீங்கள் இந்த ஸ்லேவாய் அங்கால போனீங்கன்னா அங்க இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கும் மெட்ராக்கும் தொடர்புகள் குறைவா இருக்கு. இப்ப கண்டி மலையக முஸ்லீம்களுக்கும் கொழும்புல இருக்கிற முஸ்லீம்களுக்கும் கூட தொடர்புகள் குறைவா இருக்கு. அந்த இதுகள் எங்களுக்கு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் அங்கால மட்டக்களப்பில் இருக்கிற தமிழருக்கும் அல்லது வன்னி பகுதியில் இருக்கிற தமிழருக்கும் அல்லது மலைநாட்டு தமிழர்கள் இருக்கக்கூடிய வகையான இடைவெளி போன்ற சிலதுகள் இருக்குது. ஆகவே அதிலையும் நாங்கள் எந்த முஸ்லிம்களோடு கூட்டு சேர்ந்தால் அல்லது எவர்களோடு அடிப்படைகால அந்த தலைவர்களை நாங்கள் நாடி எங்களுக்கு தக்க வச்சு கொண்டு இருப்பதன் மூலமாக முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை சமூகத்தை அதுல இருக்கிற அந்த பிளவுகளுக்குள்ளால போயிடுவோம். அவையில வச்சு கொண்டு நாங்கள் இந்த ராஜதந்திரமாக செய்யணும். இனி ராஜதந்திர போர்ன்றபடியா ராஜதந்திரத்துக்கு ஏற்ற வகையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு அவர்களையும் எங்களுக்கு ஒரு துரும்பிச்சீட்டாக பயன்படுத்தலாம் என்றும், பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பற்றி ஆயக்கூடிய எக்ஸ்பர்ட் ஆய வேணும் என்று சொல்லியும் கேட்டு அடுத்த சுற்றுக்கு வாய்ப்பு இருந்தால் இணைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாங்கள் நேரத்துக்கும் வந்துவிட்டோம். அதில் கருத்தியல் முறையில் வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்ல இருந்தால் உங்களோட மீட்டை எடுத்துட்டு நீங்கள் கருத்து சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டுருவோம். சரி, மிக நன்றி எல்லோருக்கும். இந்த நேரமும் வந்திருந்து இதில் பங்கு பற்றியும் இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு திரும்பவும் 7 மணிக்கு சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி, தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழர் தாயகம் என்று சொல்லி